Hi, hello, Muthukumaran. Hi, good evening. Ilaya Bharati, good evening. Am I audible? Please start. Yes, please start the live, sir. Yes, it started. Don't worry, I'm there. Actually, I'm audible, right? Once if it is audible, just we'll start the session. Don't worry, don't worry. Ranjit, good evening, Ranjit. Good evening. Am I audible? Yes, echo. Just wait. Now it's fine. Ilaya Bharati, now it is fine. Once if it is audible and audio and video is clear, then we'll start. Yes. Is everything's fine? Yes. No, sir. It is clear. What? No, sir. Ilaya Bharati. Muthukumaran, good evening, Muthukumaran. Clear. Yes. Ranjit is clear. Yes. Good. Okay, we'll start the session. Start பண்றதுக்கு முன்னாடி just எல்லாரும் fire at 30 விடுங்க. Then we'll start the session. Okay, so today we are going to discuss the important session. Okay, in the important மட்டும் இல்ல. So it is one of the very easiest topic that நாம் discussion பண்ண போறோம். Okay. See, it's a very important topic. So yes, Ranjit is started. Ilaya Bharati, உங்களோட சைடுல இருந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். So just fire 30 விடுங்க. We will start the session. ஒருத்தர் மட்டும் தான். Yes, we'll start. Okay, so I'm starting this very important session is that. Yes, good evening. Yes, Madan, Sridhar, Madan sir. So his class is tomorrow. Okay, because today I'm going to discuss 12th part of that. Okay, we'll start the session. Okay, hello guys. So very important session we are going to discuss that. So என்ன topic discussion பண்ண போறோம் அப்படினா current electricity ல இருந்து we are going to discuss. It is not a PYQ, it is idea I'm going to give that எந்தெந்த டாபிக்ல இருந்து எந்த क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கறத நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். So example, நாம ஒரு தெரியாத ஒரு டாபிக் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். ஏதாவது ஒரு நமக்கு சிலபஸ் தெரியாம டைரக்டா நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படினா நமக்கு இருக்க எல்லா ஃபார்முலாத்தையும் படிச்சிருவோம், மெமரி பண்ணிடுவோம். ஆனா எந்த ஃபார்முலா கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு ஒரு 100 பிகாஸ் பிசிக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 100 ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணணும், மெமரி பண்ணணும். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க அப்படின்னா டைரக்ட் சொல்யூஷன் கொஸ்டின் வரும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த 100 சொல்லும் போது டெஃபினட்டா நமக்கு என்ன ஆகும், 1 or 2 ஃபார்முலாஸ் மோர் தென் 1 or 2 ரைட் நமக்கு மெமரியில் இல்லாம போயிடும் இல்லையா? ஏன் அதுனா ஸோ உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத ஃபார்முலாங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் மெமரைஸ் தட் வாட் இஸ் தட் ஃபார்முலா ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ இங்கே நான் மெமரைஸுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் அ கான்செப்ட் மெமரி பண்ணுறதை சொல்ல, ஃபார்முலாஸ் எப்படி வந்துருதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட். ஸோ எந்தெந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். See, everybody will say that formula memory பண்ணாதீங்க, formula memory. See here, nearly உங்களுக்கு ஒரு 15 ல இருந்து 20 question formula basis question இருக்கும். Once formula தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Okay, so today I'm going to discuss that and then the formula we have to discuss. I'm going to explain that very important topic we are going to discuss that. என்ன டாபிக் அப்படின்னா current electricity தான் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். See, இந்த current electricity ல இருந்து 3 பார்ட்டா நாம டிவைட் பண்ண போறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் formula basis part. அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா தெரிஞ்சா அப்படின்னா யூ கேன் அப்ளை த ஐடியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்யூட் பார்ட்டை நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். தென் ஃபைனலி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் பவர் பார்ட்டை நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகேவா? சி, நீங்க எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் நீங்க இப்படி டிவைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், டாபிக்கை கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்க ரேண்டமா நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் எடுத்துட்டா பெரிய டாபிக், நீங்க அதை டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஈஸியா மாறிடும். எப்படி டிவைட் பண்ணலாம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைட் பண்ணலாம், சென்டர் ஆஃப் மாஸ் டிவைட் பண்ணலாம், ஆங்குலர் மொமெண்டம் டிவைட் பண்ணலாம், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகுலர் ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் 4 பார்ட்டா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா தட்டி எரிஞ்சிடலாம். எதை? அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகுலர் பயப்படாதீங்க, ஈஸியான டாபிக். அதனால என்ன பண்ணணும், நீங்க செப்பரேட் பண்ணணும். அதை இது வரைக்கும் சிக்ரிகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் நாம செப்பரேட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பத்தி டிஸ்கஷன் பண்ண போறோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஃபர்ஸ்ட் கரண்ட்னா என்ன, and also what is the drift velocity na enna, mobility na enna, so mobility வெச்சு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ரெசிஸ்டர் எப்படி வேரி ஆகும், எல்லாமே நாம இந்த
டிஸ்கஷன் பண்ண போறோம் இந்த செஷன்ல. So we'll start the session. I will start this very important thing. First part of that session we are going to start. So என்ன பார்க்க போறோம் அப்படின்னா first very important thing current and drift velocity ல இருந்து நம்ம பார்க்க போறோம். Right? So current and drift velocity ஓட relation நமக்கு தெரியும் இல்லையா? So this is what is the decode. Last அதாவது 5 years 6 years ல இருந்து question தான் base பண்ணி I am creating that what is a formula problem. Okay, you must know clearly. So என்னென்ன formula சொல்லலாம்? One, it is the average velocity. Average velocity எப்படி represent பண்ணலாம்? I average is equal to delta q divided by delta t. And also what? Instantaneous. Understand this one. Instantaneous சொல்லும்போது just you have to do the differentiation பண்ணா போதும். Then mobility ங்கிறது என்ன சொல்லலாம்? Drift velocity divided by what is it? Electric field. And current என்ன define பண்ணலாம்? NEVD define பண்ணலாம். இங்க என்னங்கிறது என்ன சொல்லலாம்? This we can say it is a number density. Number density ங்கிறது என்ன சொல்லலாம்? Number of particle per unit volume ங்கிறத என்ன சொல்லலாம்? Number density சொல்லலாம். Okay. So this must be important thing, have to know clearly. So don't wait for me. உங்களுக்கு problem தெரிஞ்சுனா டக்குன்னு ஆன்சர் பண்ணி so கமெண்ட்ல சொல்யூஷன் சொல்லுங்க சார். What is the answer னு சொல்லுங்க பார்க்கலாம். Okay, we'll start with this. So என்னங்கிறது என்ன சொல்லலாம்? Number of particle per unit volume சொல்லலாம். இல்லையா? VD ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a drift speed or as a drift velocity. A ங்கிறது என்ன சொல்லலாம்? Acceleration நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, see this very important thing. இப்ப current reverse ஆச்சுன்னு வெச்சுப்பேன். இப்படி போக current reverse ஆச்சு அப்படின்னா see at particular time. So very important. Particular timeல current reverse ஆச்சுன்னா என்ன current ஜீரோவா இருக்கும். Instantaneous current ஜீரோவா இருக்கும். So this must be known clearly. Okay, the current is reverse. அப்படின்னா என்ன அர்த்தம்? Instantaneous current becomes zero. Right? So the average எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா average equal to Q2 minus what? Q1 divided by what? T2 minus T1. So this must be known clearly. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்ணி பேஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். See first question பாருங்க, very important thing. The uniform wire of diameter D. Diameter of the wire கொடுத்துட்டாங்க, D ன்னு கொடுத்துட்டாங்க. Carries a current. எவ்வளவு current? 100 milliampere. When mean drift velocity of electron wire is B ன்னு கொடுத்துட்டாங்க. First write that given. So எப்பவுமே given எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு clear idea உங்களுக்கு வந்துடும். Write down this given. So given என்ன கொடுத்துட்டாங்க? We'll start with this. First என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Yes, there is a current I1 கொடுத்துட்டாங்க. என்னது? 100 milliampere. Right? Next one is that drift velocity கொடுத்துட்டாங்க. V1 எடுத்துட்டா generally. So here is what is a V ன்னு கொடுத்திருக்காங்க. Now and also diameter என்ன கொடுத்திருக்காங்க? So diameter is given. When diameter is what is a D ன்னு கொடுத்துட்டாங்க. D is what is a diameter. So D1 is what? D. Right? So next one என்ன கொடுத்திருக்காங்க? The wire of diameter D by 2. So இப்ப second wire of the diameter என்ன சொல்லிட்டாங்க? D by 2 of same material. Same material ங்கிறது என்ன சொல்லலாம்? Number density is same. Very important thing. Same material ங்கிறது number density is same. And also what? Carries the current. எவ்வளவு சொல்லிட்டாங்க? I2 ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? This is what is it? 200 milliampere. So what we have to calculate? Drift velocity நாம calculate பண்ணணும். V2 calculate பண்ணணும். So relation பாருங்க, எதுக்கான relation? The current, drift speed and also what is the diameter base பண்ணிதான relation. So what is the formula we can use? So we can use this is I is equal to NEVD use பண்ணலாம். Yes. So ஏன்னா same material எடுத்துட்டாங்க. N is same, E is same. So we can say I direct proportional to என்ன சொல்லலாம்? VD into what is it? A ன்னு சொல்லலாம். Is it clear? So can we take the ratio? So answer பண்ணுங்க பார்க்கலாம். What is the answer for this? Can you tell me the answer for this? So என்ன சொல்லலாம்? I1 is equal to what? V1 A1 divided by A ங்கிறது என்ன சொல்லலாம்? Pi R square சொல்லலாமா? So because I am taking ratio, நீங்க R க்கு பதிலா D கூட substitute பண்ணாலே fine. So என்ன சொல்லலாம்? V1 pi D square, அதாவது D1 square divided by I2 என்ன சொல்லலாம்? V2 pi D2 square. So pi cancel, direct substitute பண்ணலாம். First one 100 divided by 200 is equal to V1 ங்கிறது V, V2 ங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். Yes or no? Yes, V2. Yes, what is it? Sudarshan, hi. Yes, பரவாயில்ல பாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, காம்படிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. So D1 ங்கிறது என்ன சொல்லலாம்? So D square. D2 ங்கிறது என்ன சொல்லலாம்? D by 2. So D by 2 the whole square. Right? So இப்போ என்ன ஆயிரும் பாருங்க. So V D square divided by V2 D square divided by 4. இல்லையா? இந்த D square 4 cancel ஆயிரும். இந்த 4 என்ன ஆயிரும்? மேல வந்துரும். மேல வந்துருச்சு அப்ப என்னவா இருக்கும்? இந்த 0 cancel ஆயிருச்சு. 1 by 2 is equal to what you will get? So 4 V divided by V2. So V2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 8V. So this is what is 8V is answer. யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 8V. Yes, B. இளைய பாரதி, yes, good. இளைய பாரதி, come on. Muthukumaran is kind.
Yes, good. Super. Answer solve பண்றீங்க. So அவ்வளவுதான். நீங்க டைமை கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளவு ஸ்பீட்ல நீங்க சால்வ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க. Yes or no? So this must be no clearly. Next problem போலாமா? எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சுனா 8V இளையபாரதி, முத்துக்குமரன் is fine. சுதர்ஷன் உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுனா டைப் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ரஞ்சித் also. Try with this. So next problem போலாமா? Yes, we'll start with this. Next problem is try to answer this one. This is very important question is that. So இது எதோட question? Aims ஓட question. Yes, if the length of the conductor is doubled. Length of the conductor is doubled. Yes, Sudarshan is 8. Good. So the drift velocity will be become half of the original value in கொடுத்துட்டாங்க. So this is what is assertion, right? So if the length of the conductor is doubled, the drift velocity will become half of the original value in கொடுத்துருக்காங்க. The reason பாருங்க பார்க்கலாம். What is the reason? Try to answer this one. So next தான் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. And next, at a constant potential difference, at constant potential, V is equal to constant சொல்லிட்டாங்க. V எப்படி define பண்ணலாம்? Electric field into what is the displacement நம்ம define பண்ணலாம். Right? Correct? Electric field into displacement? Yes. Okay. The drift velocity is inversely proportional to length னு கொடுத்துட்டாங்க. Yes. Inversely proportional to length. So we'll start with this problem. எப்படி start பண்ணலாம்னு பாருங்க. So இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? At constant potential. First we have to know that drift velocity நமக்கு தெரியணும். So given assertion, so reason correct ஆ நம்ம check பண்ணலாம். Then we can go with the assertion. Okay, this very important thing. So reason எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. We'll start. இப்போ நான் எடுத்துட்டேன். So V is equal to constant சொல்லிட்டாங்க. Potential is constant. என்ன சொல்லிருக்காங்க? Yes, drift velocity Vd is inversely proportional to L ன்னு சொல்லிட்டாங்க. That's very important question. நமக்கு தெரிஞ்சது question என்னது? So drift velocity formula என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? E tau divided by m, right? E tau divided by m. So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணனும்? பொட்டன்ஷியல் நான் இங்க கொண்டு வரணும். எப்படி நாம பொட்டன்ஷியலை கொண்டு வரலாம்? Can you try? எப்படி நாம பொட்டன்ஷியல் கொண்டு வரலாம்னு பாருங்க பார்க்கலாம். Yes, we know that. So electric field எப்படி define பண்ணலாம்? minus dV by dr இல்லையா? So we can say it is nothing but E is equal to V divided by d எடுக்கலாம் if it is a modulus. Okay, if it is not a small variable, directly potential, distance and electric field கான relation. இப்போ நாம electric field எப்படி சொல்லலாம்? V by d ன்னு சொல்லலாமா? d ங்கிறது என்ன சொல்லலாம்? Length. Here it is what is the length of the conductor, right? So இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? V is a proportional to electric field க்கு பதிலா substitute பண்றேன். V divided by L ன்னு சொல்லலாமா? Yes, இது constant ஆயிருச்சு. Potential become constant. So now we can say it is what is it? Vd is inversely proportional to what is L? Yes, it is correct. Right? So this very important equation, is it? Is it clear? V is a proportional to what is a L? Yes. Assertion correct? Yes. If it is a potential is constant, potential is constant. Drift velocity inversely proportional to length of the conductor. Yes, it is a correct. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். If it is length is doubled, drift velocity என்ன ஆகும்? Yes, definitely become half. Is it correct? So can you tell me the answer for this? Try to answer this one. Yes, what is the answer? Assertion is correct. Reason is correct. Reason explains what? Assertion. So we can say what is option is it? If both assertion, reason and true, and reason is a correct explanation for assertion. Yes, this is what is the A is the answer. Yes, clear, right? Everyone understood, right? Yes, Ranjit is good. Super Ranjit. Sudarshan, yes, good. Yes, sir, yes, good. Muthukumaran, yes, fine. See here, I tell you that I'm not going to give you that random question எல்லாம் கொடுக்கல. Very important question தான் நான் கொடுத்திருக்கேன். See here, நாம drift velocity தெரியும். But the relation lengthக்கும் drift velocityக்கான relation தான் நமக்கு important. ஏன்னா இந்த formula தெரியும். But இந்த relation கண்டுபிடிக்கிறது we have to know clear idea about that. Yes or no? Yes. So we'll start with this. So next question போலாமா? So I'll give you the standard of the question. Standard question கொடுக்கும்போதே உங்களுக்கு clear idea வரும். Okay. So if you follow this series, definitely உங்களுக்கு clear idea வந்துரும் in the 12th topic. So you must remember this. Is it clear? So next question போலாமா? Can you try this one? இது என்னது? A copper wire of radius 1 millimeter contains 10 to the power of 22 free electrons per cubic meter. So first கொடுத்திருக்கிறது எழுதுங்க. Then only you will understand this clear idea about this. Given என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Given. So என்னென்ன கொடுத்திருக்காங்க first எழுதலாமா? Radius is given. R is equal to 1 millimeter. Radius is given. Then number of free electron per unit meter, which means that number of particle per unit volume is given. That is nothing but number density கொடுத்திருக்காங்க. எவ்வளவு number density? 10 to the power of 22 free electrons. The drift velocity of free electrons நாம calculate பண்ணனும். What is value of that?
ampere கொடுத்துட்டாங்க, கரண்டோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 10 ampere னு கொடுத்துட்டாங்க. The 10 ampere is given. So what we have to calculate drift speed. So இந்த மாதிரி क्वेश्चन தான் டைரக்டா क्वेश्चन கேட்பாங்க. இந்த இயரும் உங்களுக்கு டைரக்டா தான் क्वेश्चन வர போகுது. You must be conscious in this topic. Okay, so can you try to calculate this one? Try பண்ணுங்க பார்க்கலாம். What is the value of current oda formula என்னது? Current is equal to NEVD into what is it? A. So this is what is it? Current relation. Yes or no? So can we substitute this formula here? Substitute பண்ணுங்க பார்க்கலாம். Can you tell me the answer for this? Try to solve. Current oda value என்னது? This is what is it? 10 is equal to N oda value என்னது? 10 to the power of 22. Yes. Charge of the electrons. Charge எப்படி calculate பண்ணலாம்? 1.6 10 to the power of minus 19. Can I write 16 into 10 to the power of minus 20 எழுதலாம் for charge, right? 16 into 10 to the power of minus 20. And also we have to calculate drift velocity calculate பண்ணனும். Area cross section என்ன சொல்லலாம்? Pi r square இல்லையா? r ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 1 mm. நான் அதை ஸ்கொயர் பண்ணனும். மில்லிமீட்டர்ங்கிறது என்ன சொல்லலாம்? 10 to the power of 3 the square, right? Pi r square. Yes. Good, Sudarshan, avaladan. So what is the answer? Is try with this. First we'll start with this. Power நாம எடுத்துக்கலாம். Okay, power நாம ஈக்குவேட் பண்ணிடலாம். So அப்பதான் உங்களுக்கு clear idea தெரியும். இது என்ன சொல்லலாம்? 10 to the power of 22. இங்க என்ன இருக்கு? minus 20. Right? So இப்போ நான் இதை நான் பண்ணனா என்ன கிடைச்சிரும்? 6 ஆமா இருமா? minus 6. Is it clear? Right? So this must be know clearly. Right? இப்போ என்னவா இருக்கும் பாருங்க. pi இருக்கு. Then what is it? 16 இருக்கு. Into BD. இங்க what is it? 10. So 22 minus 20 minus 6 என்ன கிடைச்சிரும்? So 10 to the power of minus 4 pi 16 into BD. இங்க என்ன இருக்கும்? 10 இருக்கும். So நான் கீழே கொண்டு வரேன். Again மேலே கொண்டு போறேன். Yes or no? Yes, B is the answer. Yes, we'll start. B is the answer. So இப்போ நான் எடுத்துட்டேன்னா என்ன கிடைச்சிரும் பாருங்க, கீழே கொண்டு வரேன். So கீழே கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு போனா என்ன ஆயிரும்? 10 to the power of 5 இல்லையா? So 10 to the power of 5. Is it clear, right? So 10 to the power of 5 and also pi denominator into what is the 16, right? This is what is the VD. So what is the 10 to the power of 5? 1 by 16 என்ன சொல்லலாம்? We can say it is at 0.0625 சொல்லலாம். 1 by 16 0.0625, right? 10 to the power of what is it? 5 னு சொல்லிட்டேன், divided by pi. So this is value is what? Yes, 10 to the power of 5. This is pi. Right? So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 6.25 10 to the power of plus 3. So what is the unit? Is a meter per second. Right? So what is the option is that? Yes, B is the answer. Yes, good. That's it. Is it clear? Are getting me point? Everyone understood, right? Yes, Muthukumaran, come on. Yes, B is the answer. First one answer. Yare. Ranjit. Yes, good Ranjit. Avalada Ranjit. Sudarshan, you are doing last. Vidakudadu. See, try to answer the fast answer பண்ணுங்க. கொஞ்சம் கான்சியஸா ஆன்சர் பண்ணுங்க. Don't do the mistake. Fast ஆன்சர் பண்றதுக்காக ஸ்பீட் ஆன்சர் பண்ணி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சாரி, நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வரணும். ஓகே, அக்யூரசில கரெக்டா இருக்கணும். மிஸ்டேக் ஆகவே கூடாது. ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா அந்த क्वेश्चन கரெக்ட் ஆயிரும். ஓகே, அப்பதான் நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகும். ஏன்னா 20 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, 20மே கரெக்ட் ஆச்சுனா எவ்வளவு கான்ஃபிடன்ட் வரும்? 30 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணீங்க, 30மே கரெக்ட் ஆகுது, எவ்வளவு கான்ஃபிடன்ட் வரும்? அப்படி இன்க்ரீஸ் அட்டெண்ட் பண்ணும்போது தான் 180 out of 180 is easy. Okay, so accuracy improve பண்ணிங்க. Okay, so can we go to the next one? Next problem is that, yes, so now can you try this one? Very important question is that, what is the question is that, at room temperature copper has a free electron density கொடுத்துட்டாங்க. Free electron direct question கொடுத்துட்டாங்க. Free electron density, what is it? 8.4 10 to the power of 28. The electrons drift velocity in the copper conductor of cross section area 10 to the power of minus 6 என்ன கொடுத்திருக்காங்க? ஏரியா கொடுத்திருக்காங்க. carrying a current கொடுத்துட்டாங்க. Then what we have to calculate? meter per second அப்படினா drift velocity தான் நம்ம calculate பண்ணனும். Can we start with this problem? Same formula. First நாம கொடுத்திருக்கிறது given. Yes, it is. We can start with the given. So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So what is given is that the current density is given. N is given. Number density. What is value? 8.4 into 10 to the power of what? This is what is a 28. Right? This is what is the number density. Next one என்ன கொடுத்திருக்காங்க? Yes, it is the area cross section is given. Last problem radius கொடுத்திருந்தாங்க, இப்ப area cross section கொடுத்துட்டாங்க 10 to the power of minus 6 meter square. Next one is the current oda value என்ன கொடுத்துட்டாங்க? This is what is it? 5.4 ampere, right? இது கொடுத்துட்டாங்க நமக்கு. So now what we have to calculate? Drift velocity calculate பண்ணனும். Start with this drift velocity, same idea. What is the formula? I is equal to
NEVD into what is A. So substitute பண்ணுங்க பார்க்கலாம். I ஓட வேல்யூ என்னது 5.4 is equal to n ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 8.4. so நான் இத எப்படி எழுதறேன் அப்படினா 5.4 நான் எடுத்துட்டேன் 54 and 8.4 84 னு எடுத்துட்டேன். so because multiplied divided by 10. so அதுதான் இங்க கிடைச்சிருக்கு. yes or no 5.4 8.4 right. e ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 16 into 10 to the power of minus 20 எழுதலாமா. vd calculate பண்ணனும். what is the area cross section? area cross section 10 to the power of minus 6. right, simple one. first power என்ன பண்ணிக்கலாம். so we can do this one power and also what 84 into 10 to the power of 28 இல்லையா plus 28 number density. so இங்க பாருங்க இது 10 to the power of minus 20 minus 6 இத cancel பண்ணாம என்ன வரும் 2. right, is it clear? 20 minus 26 ன்னு சொன்னா 26 plus 28 சொல்லும்போது 2 நமக்கு கிடைக்கும். now we can start with this. so இப்ப vd நாம கால்குலேட் பண்ணோம். vd is equal to எல்லாத்தையும் கீழ கொண்டு வந்துறேன் 54 divided by 84 into 10 to the power of 2 இல்லையா into ஏனா 10 to the power of 2 கீழ கொண்டு வந்துட்டேன். இங்க 16 இருக்கு. this 16. right, is it clear? so can we do this one calculation பாருங்க. this is what is a 4 time. this is 4 time. then 54 எப்படி எழுதலாம். so how will write the 54? yes 54 எப்படி எழுதலாம். yes d is the option 0.4. yes it is 0.4 millimeter per second. yes Muthukumaran is correct. yes Muthukumaran, yes Sudarshan is correct. yes good. Ilay brother is D's answer is good. yes super is doing good. so in the 10 to the power of மேல போச்சுனா minus 2 னா இது இல்லையா 4 ஆல தான் கேன்சல் பண்றேன். yes yes 0. Samraj Segar is good. good is doing good. Ranjit also D. yes or no? so உங்களுக்கு என்ன கிடைச்சிரும். this is what is 16. this is what is it 54 right. and we can cancel this one. so இத நான் cancel பண்ணிட்டேன். just what you will get 0. answer வந்துச்சா எல்லாத்துக்கும். complete that 0.4 millimeter. yes Samraj is fine. yes can we go with the next question? yes we'll start. try to answer this question. so try to answer this one question. yes question பாருங்க. the match the column 1 and column 2 with appropriate relation. we have to do the relation. yes we'll start. who will answer for this? we'll start. the first question is that. so இங்க பாருங்க என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. see here first எது கொடுத்துட்டாங்க drift velocity. what is the drift velocity? yes it is r ன்னு சொல்லலாம். this is an easier cancel பண்ணலாம் because e tau divided by m. this is drift velocity. yes good. next one is that electrical resistance. see easier போலாம். drift velocity நமக்கு தெரிஞ்சிருச்சு. next current density relation. what is the current density? so currentங்கிறது என்ன சொல்லலாம். current is nothing but what I is equal to NEVD into A. இது current. current density current per unit area. this is what is NEVD. so what is the option is that? so try to answer this one. D என்னது Q. so D is Q. so this is what is a D is the answer. D is it clear? so அப்பனா A என்னவா இருக்கும் R. so this is what is a A என்னவா இருக்கும் R. so இங்க பாருங்க எல்லாமே R இருக்கு. next one Q போலாமா. D ஓடது போலாம். Q. so Q என்னவா இருக்கு இது இருக்கு இதுரா இருக்கும். so அப்ப என்ன பண்ணலாம் இது நெக்லெக்ட் பண்ணிடலாம். this is not option. Dங்கிறது என்னவா இருக்கணும் Q ஆ இருக்கணும் right. so அப்ப ஆப்ஷன் என்னவா இருக்கலாம் A ஆ இருக்கலாம் இல்லனா what is it 3 ஆ இருக்கலாம். yes question clear ஆ இல்ல சார் question clear ஆ இல்லையா. so drift velocity is equal to m divided by ne square rho. then electrical resistor NEVD. the relaxation time E tau divided by m. the current density E by G. right. so இப்ப current electrical resistivity எப்படி represent பண்ணலாம். so can we go with this current density ஓட relation எழுதலாமா. so J is equal to sigma into E ன்னு சொல்லலாமா. J is equal to sigma into E. right. J is equal to sigma into E. இப்போ எனக்கு E by J வேணும். so what is E by J? E by J என்ன சொல்லலாம். this is what is a J நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். இது என்ன 1 by sigma. 1 by sigmaங்கிறது என்ன சொல்லலாம் resistivity rho. அப்ப நான் B என்னவா இருக்கும். what is the B is the S. B is S என்ன இருக்கு பாருங்க. B is S. so option இங்க பாருங்க 3 1 choose பண்ணிருக்கோம். B ஓட option இங்க பாருங்க P இருக்கு. it is not option. so what is the answer is that? A is the answer. yes Muthukumaran Kanna Kutti is doing good super.
Come on, come on, come on. 𝒎𝒑𝒂𝒏𝒅𝒄 is good. Yes, 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 fine. Yes, good. Yes. And today I'm going to give you that very important schedule because in the நமக்கு என்னவா இருக்கு நவம்பர் ஸ்டார்ட் ஆயிருச்சு நவம்பர் 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 6 மாசம் இருக்கு இந்த 6 மாசத்துல எப்படி பிளான் அதாவது நம்மளோட ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறது டிஸ்கஷன் பண்ணலாம் ஓகே இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஏன்னா இதை பிளான் பண்ணிட்டு உங்களோட ஸ்கெடியூலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா பட் இந்த ப்ராப்பரான பிளான் இருந்தால் மட்டும்தான் உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஓகே ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ தட் டுடே ஓகே திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம் கேன் யூ கோ வித் திஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட் எஸ் a charged particle having drift velocity கொடுத்துட்டாங்க what is the drift velocity vd right vd கொடுத்துட்டாங்க drift velocity is given then electric field is given 3 into 10 to the power of what minus 10 volt per meter we have to calculate mobility நாம calculate பண்ணனும் okay can you tell me the mobility so this very important thing mobility எப்படி define பண்ணலாம் given first write down the given what is the given is that drift vd is given what is the value is that 7.5 into 10 to the power of minus 14 vd is 7.5 10 to the power of minus 14 then electric field is given E is equal to what 3 into 10 to the power of minus yes it is a 10 is given what we have to calculate can you tell me what we have to calculate so mobility calculate பண்ணலாம் mobility is equal to எப்படி define பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் mobility yes we can say vd divided by e னு define பண்ணலாம் this is what is a mobility very important relation so this is what is a mobility yes so answer பண்ணுங்க பார்க்கலாம் can you substitute this question and tell me the answer final answer of this so is equal to vd ஓட வேல்யூ என்னது 7.5 into 10 to the power of minus 4 divided by electric field 3 into 10 to the power of minus 10 so இது மேல போர்ஷன் என்னவா மாறிடும் so this is what is a 10 to the power of minus 4 plus 6 என்ன கிடைச்சிரும் this is what is a 10 to the power of minus 4 plus 10 so உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் plus 6 yes C is the answer yes 7.5 divided by 3 what is 7.5 2 times சொல்லலாமா 2 into 10 to the power of இங்க பாருங்க எல்லாமே 2 தான் so 2.5 2.25 but இங்க பாருங்க இது power 10 to the power of minus 15 இது என்ன 10 to the power of plus 15 நமக்கு ஆர்டர் என்ன கிடைச்சிருக்கு 6 தான் கிடைச்சிருக்கு so easily we can go with this option is C இங்க பாருங்க நீட் क्वेश्चन see இதுல இருந்து டிஃபிகல்ட் எல்லாம் வராது லாஸ்ட் இயர் மட்டும் என்ன அப்படினா சர்க்யூட்ல இருந்து ப்ராப்ளம் வந்துச்சு அது வீல்ஸ்டோன் பிரிட்ஜ் தெரிஞ்சிருச்சு அப்படினா அந்த ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம் today I am going to explain that circuit problem okay it is useful for us 𝒎𝒑𝒂𝒏𝒅𝒄 is good முத்துக்குமரன் fine சுதர்ஷன் எங்க போயிட்டீங்க சுதர்ஷன் வாங்க சுதர்ஷன் yes only what how many are answer logit yes logit yes 7s are present 7 are present but only 3 are competition 3 4 Elias sudarshan yes come on sudarshan வாங்க ஆன்சர் பண்ணுங்க okay so நீங்க பாருங்க இவங்க சால்வ் பண்ணாதான் நான் சால்வ் பண்ணுவேன் அவங்க சால்வ் பண்ண அப்படி இல்ல நாம பிசிக்ஸை சால்வ் பண்ணிட வேண்டியதான் சரியா அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்னா ப்ராப்ளமா சால்வ் பண்ணணும் கிளியர் ஸோ அங்க நமக்கு டவுட் வரும்போது மட்டும்தான் அவங்களோட கைடே யூஸ் ஆகும் ஓகே ஸோ உங்களோட வேலை நீங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அதை மட்டும் தெரிஞ்சுக்க ஸோ ஷால் வி கோ வித் திஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம் எஸ் ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் a cross section of metallic conductor of non-uniform cross section constant potential difference is applied the quantity which remains constant ன்னு கேட்டிருக்காங்க because it is a non-uniform cross section non-uniform cross section சொல்லும்போது இங்க பாருங்க J current density என்ன சொல்லலாம் so current density என்ன சொல்லலாம் அப்படின்னா current per unit area சீக எனக்கு நான் யூனிஃபார்ம் எடுத்துட்டாலும் நான் யூனிஃபார்ம் எடுத்துட்டாலும் current என்னவா தான் இருக்கும் சேமா தான் இருக்கும் is it clear rate of flow of charge தான் current right it is not depends on area cross section எவ்வளவு சார்ஜ் உள்ள போதோ சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வெளியே வந்துரும் so current is remain same அப்படினா இதுக்கு சேமா இருந்துச்சு அப்படினா J என்னவா இருக்கும் J is inversely proportional to area cross section this must be known inversely proportional to area cross section அதிகமா இருக்கும்போது current density என்னாகும் கம்மியாகும் this must be known clearly அப்படினா uniform cross sectionல இங்க current J1 எடுத்துட்டேன் இங்க J2 எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் uniform cross sectionல current density என்னவா இருக்கும் J1 is equal to J2 ஏனா இதோட ஏரியா this is radius R
இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும் r, both are same. Okay, uniform cross section la area cross section vary agadu, so current densities remain same. Okay, so this must be known clearly. இது புரிஞ்சுதா? And also the current density is equal to எப்படி define பண்ணலாம்? N E VD. Yes or no? Current density same ஆ இருந்துச்சுனா, because J is proportional to VD, current density same ஆ இருந்துச்சுனா drift velocity என்னவா இருக்கும்? Same ஆ இருக்கும் for uniform cross section. This must be known clearly. Uniform cross section la drift velocity is same. So இப்போ drift velocity எப்படி define பண்ணலாம்? VD is equal to E tau divided by M. இப்போ electric field, so drift velocity is a function of electric field, right? So drift velocity same ஆ இருந்துச்சுனா electric field என்னவா இருக்கும்? Same ஆ இருக்கும். E1 that must be equal to E2. So this is what is that? Uniform cross section la இருக்க relation. So this must be known clearly. Uniform cross section la இருக்க relation. Is it clear? J1 is equal to J2, E1 is equal to E2, VD1 is equal to VD2. So it is a uniform cross section. இப்போ நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன்ல என்னவாகும்? பிகாஸ் கொஸ்டின் கேட்டிருக்க நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன்ல என்ன எடுத்துட்டேன்னா நான் யூனிஃபார்ம், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்? பிகாஸ் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க நான் J1 எடுத்துட்டேன், ஜஸ்ட் ஐம் ரைட்டிங் டேக்கிங் இட் இஸ் J1. இங்க நான் J1 எடுத்துட்டேன், இங்க என்னது J2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். எந்த இடத்துல J-வோட ஏரியா கிராஸ் செக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா drift velocity என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். எஸ் ஆனோ? வெற்றி சேனல் ஸ்ரீதர் சார், நீட் வெற்றி சேனல். எஸ், it is not a NEET vetri channel, it is a NEET Tamil channel. Okay, Vedantu NEET Tamil channel. Okay, so I am concentrating on here. Okay, inga parunga, this is radius R1, idu enna sollalam? This is what is a R2. Right? So area cross section adhigama irundhuchna current density enna irukum? Kammiya irukum. அப்ப எந்த இடத்துல area cross section அதிகமா இருக்கு? இந்த பாயிண்ட்ல, because radius is more, R2 is greater than R1, J is inversely proportional to A, so எந்த இடத்துல அதிகமா இருக்கும்? So we can say it is a J1 is greater than J2. Right? அதே மாதிரி drift velocity என்னவா இருக்கும்? VD1 greater than VD2. And also electric field என்னவா இருக்கும்? E1 greater than E2. So இது புரிஞ்சுதா? அப்ப என்ன ஆகும்? இங்க இருந்து இங்க போகும்போது நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன்ல போகும்போது current density vary ஆகும், speed drift speed vary ஆகும், and electric field vary ஆகும். Okay, so often பாருங்க பார்க்கலாம் drift velocity vary ஆகும். Yes, it is remains constant கேட்டிருக்காங்க. இது vary ஆகும், இது vary ஆகும். What is an option is that? Current does not vary. It is independent of that area cross section. Yes or no? Are you getting my point? Clear? This is very important understanding of this. Is it clear? Yes. So புரிஞ்சுச்சா அப்படினா yes clear னு சொல்லுங்க, then we'll start the next problem. Yes, C is the answer. Yes, can we go with this one? A is the answer. Yes, good. Muthukumaran is fine. Can we go to the next question? Next question is that. So resistor and temperature relation. Direct nama vandutom. So resistor and temperature relation. Resistor temperature relation. See here, first we'll start with the resistor temperature enna relation nama paakalam. See here, resistor na eduthitana, first formula I have to remember that. So what is the formula is that? Rho L by A. Right? First formula rho L by A. And second formula, the resistor, very important thing, R is equal to R naught 1 plus alpha T. So alpha ங்கிறது என்ன சொல்லலாம்? The temperature coefficient நாம சொல்லலாம். See here, understand this one. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாருங்க. See here, electron ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? Current flow ஆகும். இல்லையா? If I connected that higher potential and lower potential, electronோட flow தான் என்ன சொல்லலாம்? We can say it is a current னு சொல்லலாம். electronோட flow disturbance ஆச்சுன்னா அது என்ன ஆகும்? கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும். ரைட்? எலக்ட்ரானோட ஃப்ளோ டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அப்படின்னா அது கரண்ட் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணும். சி, அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்லலாம்? மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் நாம சொல்லலாம். ரைட்? எந்தெந்த எலக்ட்ரானோட ஃப்ளோவை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் த டெம்பரேச்சர். எப்படின்னா, சி எலக்ட்ரானை ப்ராப்பராக ஃப்ளோ ஆகணும். அப்போதான் என்ன ஆகும்? கரண்ட் என்ன ஆகும்? கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். எஸ் ஆர் நோ? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், என்ன ஆகும்? டெம்பரேச்சருங்கிறது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. சரி, வாட் இஸ் இட்? டெம்பரேச்சருங்கிறதுனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகும்? ஆல் த பார்ட்டிகல் வில் வைப்ரேட். ஸோ வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்? ரேண்டமாக மூவ் ஆகும். கொலிஷன் இன்க்ரீசஸ். கொலிஷன் வில் இன்க்ரீசஸ். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். கொலிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிலாக்ஸேஷன் டைம் என்ன ஆகும்? ரிலாக்ஸேஷன் டைம் டிக்ரீஸ் ஆகும். சக்சசிவ் கொலிஷன், டைம் டேக்கன் ஃபார் சக்சசிவ் கொலிஷன் டிக்ரீஸ் ஆகும்.
ஸோ அப்படின்னா கொலிஷன் அதிகமாச்சுனாவே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? இட் இஸ் இன்க்ரீசஸ். ஸோ டெம்பரேச்சர் வில் எஃபெக்ட் தட் வாட் ரெசிஸ்டர்னு சொல்லலாம். ரைட்? ஸோ அதனால ரெசிஸ்டருக்கும் டெம்பரேச்சருக்கான ரிலேஷன், the resistor is directly proportional to what we can say it is a temperature நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ரிலேஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் வேல்யூஸ் தட் RT is equal to R0 1 plus alpha delta T. Okay, so this must be known clearly. So in the alpha for a conductor என்னவா இருக்கும்? It is a positive இருக்கும். Alpha for a conductor is positive. அப்ப என்ன ஆகும்? பாசிட்டிவ்னா இதை நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். Now you will understand this one clearly. இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். எப்படி சொல்லலாம்? RT divided by R0. Listen carefully. இது என்ன சொல்லலாம்? 1 plus alpha delta T. Right? So இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். RT by R0 minus 1 is equal to alpha T2 minus T1. Right? So இது எடுத்துட்டா RT. So we can say it is R2 னு எடுத்துட்டா RT க்கு பதிலா இது இங்க cross multiply பண்ணா R0 divided by R0. Now alpha T2 minus T1. Okay, இப்போ பாருங்க, listen carefully. இப்போ temperature increase பண்றேன். So I'm taking it T2 greater than T1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். All the cases temperature increases நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ listen carefully, in this equation I'm writing that R2 greater than R1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். What do you mean that? Temperature increase ஆயிருக்கு T2 greater than T1, which means the temperature increases. Temperature increase ஆச்சுன்னா R2 greater than R1 அப்படின்னா temperature increase ஆகும்போது ரெசிஸ்டரும் increase ஆகும். ரெசிஸ்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? இது ஹையர் வேல்யூ, இது லோவர் வேல்யூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹையர் மைனஸ் லோவர், ஆல்பா என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அப்படின்னா 5 minus 3, 5 minus 2 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ எந்த மெட்டீரியல் அதை ஒபே பண்ணோம்னா கண்டக்டர். when temperature increases, temperature is increases, the resistivity என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் அ கண்டக்டர். ரைட்? ஸோ அதான் நான் எடுத்தேன். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன், பட் R2 less than R1 எடுத்துட்டேன். வாட் இஸ் R2 less than R1? இனிஷியலா இருக்க ரெசிஸ்டர் ஹையா இருக்கு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டர் கம்மி ஆகுது. புரிஞ்சுதா? சோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டர் கம்மி ஆச்சுன்னா ஆல்பாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? நெகட்டிவ். சோ இது என்ன சொல்லலாம்? we can say it is a semiconductor னு சொல்லலாம். this must be known clearly. it is a conductor. right? இப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகல, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன், ஐ எம் இன்க்ரீசிங் தி டெம்பரேச்சர், பட் R2 become R1 எடுத்துட்டேன். சோ அது சேஞ்ச் ஆகல, ரெசிஸ்டர் சேஞ்ச் ஆகலன்னு வெச்சுக்கேன், இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஆல்பாவோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 0 னு சொல்லலாம். இஸ் இட் கரெக்ட்? this very important thing have to know. so coefficient for alpha is equal to 0 னு சொல்லும்போது alloys. okay, so temperature independent on the resistor. I'll give the example for எங்க நாம இதை யூஸ் பண்றோம். I'll give the example. நீங்க மீட்டர் பிரிட்ஜ்ங்கிறத யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? மீட்டர் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோமீட்டர், இதுலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் கலர்ல இருக்கும். சரி, காப்பர் ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நாட் அ காப்பர், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் சொல்லலாம், அரல்ஸ் மேங்கனீன் ஒயர் சொல்லலாம். அந்த மேங்கனீன் ஒயர் எல்லாமே காப்பர் மாதிரியே தான் இருக்கும். சில்வர் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா சில்வர் மாதிரி இருக்கும். ஓகே, சில்வர் கலர்ல இருக்கும். சி, இது எல்லாமே என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். ஓகே, ஏன்னா கண்டினியூஸா கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? கண்டினியூஸா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஹீட் டிசிபேட் ஆகும், அதனால ரெசிஸ்டர் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ ரெசிஸ்டர் கான்ஸ்டன்டா இருந்துச்சா மட்டும்தான் அதெல்லாமே அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் உங்களோட மீட்டர் பேஜில் ஸோ யூ வில் டூ திஸ் ஒன் நெக்ஸ்ட் மந்த். உங்களுக்கு எல்லாம் ப்ராக்டிக்கலில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ரிப்பீட்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆல்ஃபா ஃபார் திஸ் இஸ் வாட் வி கேன் சே இட் இஸ் alloys. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். ஓகே, திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ரைட்? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எடுத்துனா கிராஃப் ப்ளாட் பண்ணணும்னு வச்சுக்குவேன். டெம்பரேச்சர் வெர்சஸ் ரெசிஸ்டர் ஃபார் அ கண்டக்டர் எப்படி இருக்கும்? இட் இஸ் லைக் திஸ் ஒன் கண்டக்டர். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் அ கண்டக்டர். இது நீட்ல கேட்ட கொஸ்டின். இன்சுலேட்டர் செமிகண்டக்டர் எப்படி இருக்கும்? ஸோ செமிகண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ இஃப் யூ டேக் அலாய்ஸ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வாட் இஸ் அ ரெசிஸ்டர். ஸோ என்ன நேச்சர்ல இருக்கும்? இந்த நேச்சர்ல இருக்கும். இது புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ செமிகண்டக்டர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ நீட். ஓகே, இது டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம். Yes sir, understood right? இது புரிஞ்சுதா? Everyone understood right? So now we will start based on this relation. Right? So இப்போ question கேட்டிருக்க பாருங்க. Now I will start with the question. Yes, question பாருங்க. A certain wire has a resistor 81 ohm. The resistor of another wire B is same material. Same material கொடுத்துட்டாங்க. Resistivity என்னவா இருக்கும்? It is a constant. Conductivity என்னவா இருக்கும்? Is also constant. And
equal length இல்ல constant கொடுத்துட்டாங்க but diameter is thrice the diameter of A னு கொடுத்திருக்காங்க thrice the diameter of A ஓகேவா அப்படினா resist diameter D so கொடுத்திருக்காத first write down this given so எப்பமே கொடுத்திருக்கிறது எழுதிட்டீங்கன்னா clear idea வந்துரும் given what is given is that பாருங்க initially R1 is equal to what 81 ohm னு கொடுத்துட்டாங்க yes or no the wire A yes resistor 81 the resistor of another wire so நாம calculate பண்ணனும் we have to calculate resistor of another wire but diameter என்ன கொடுத்துட்டாங்க diameter of 2 ஓட வருது thrice the value of D னு எடுத்துட்டேன் so இப்ப பாருங்க diameter of D1 எடுத்துட்டேன் D னு எடுத்துட்டேன் so this is thrice the value right can you complete this one because length என்ன கொடுத்துட்டாங்க constant கொடுத்துட்டாங்க same material சொல்லும்போது resistivity same so we can say it is what the resistor is directly proportional to what area cross section can you try and tell me that what is the answer is final answer come on இது யார் காம்படிட் பண்ணலாம்னு பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்ண போறீங்க yes it is ரஞ்சித் fine அவ்வளவுதான் ரஞ்சித் தாட்டி தும்சம் பண்ணுங்க okay who will answer this one 9 D's answer yes 9 ரஞ்சித் yes DSR எல்லாம் கேட்க கூடாது you have to be confident D அவ்வளவுதான் D sir yes good முத்துக்குமரன் good இளைய yes இளைய பாரதி is good yes fine 6 are there but only you are 2 are answering சுதர்ஷன் எங்க போயிட்டீங்க காணாம போயிட்டீங்களா காம்படிஷன்ல வரவே இல்லையா come on see consistency class attend பண்ணுங்க ஒரு டைம் வந்துட்டு ஒரு டைம் போறது அப்படினா it is not at all good okay so understand this one உங்களுக்கு மைண்ட் செட் நீட் எப்ப கிராக் பண்ண முடியும் அப்படினா you have to give the consistency அப்பதான் உங்களால கிராக் பண்ண முடியும் ஓகேவா so எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் so r1 divided by pi d square இல்லையா pi r square so first என்ன சொல்லலாம் d square r2 is equal to என்ன சொல்லலாம் thrice 9d square r1 ங்கிறது 81 is equal to what 9 d cancel r2 so இது cancel பண்ணா 9 yes it is r2 become 9 that's it 9 ohm yes good next one போலாமா yes next one try பண்ணுங்க பார்க்கலாம் can you try this one question the question என்ன கொடுத்துட்டாங்க so question is given the resistor of platinum wire at 0 degree Celsius is 2 ohm and 6.8 ohm and 80 degree Celsius the temperature coefficient of resistor நாம calculate பண்ணனும் so we'll start this question so this very important question based on the resistor relation given first write down the given so what is given value is given so first எழுதுங்க பார்க்கலாம் temperature T1 என்ன டிகிரி சொல்லிட்டாங்க 0 degree Celsius right then அதோட resistor என்ன சொல்லிட்டாங்க 2 ohm then T2 what is the degree 80 degree Celsius what is the resistor value R2 is equal to 6.8 ohm right the temperature coefficient of a resistor நாம calculate பண்ணனும் what is the temperature coefficient value so we'll start with this temperature coefficient R is equal to R naught 1 plus alpha delta T this is answer this is formula so we can start with this see here T ங்கிறது என்ன சொல்லலாம் நமக்கு கொடுத்திருக்க டெம்பரேச்சர்ல given temperatureல resistor அதாவது this is what is that RT னு சொல்லலாம் yes sir sorry okay we'll start substitution பாருங்க D 3.10 to the power of -2 yes good yes Ranjit is good Muthukumaran is good so we'll start எப்படி கால்குலேட் பண்ணலாம் so 6.8 initial இங்க பாருங்க absolute temperatureல இருக்கும்போது resistor value R0 ங்கிறது என்ன சொல்லலாம் absolute temperatureல resistor value see R0 absolute temperature resistor value resistor at absolute temperature RT is at resistor at given temperature right so this must be known clearly so R0 oda value enadhu R0 oda value is 2 1 plus alpha delta T difference in temperature 80 so idu cancel panna appadina this is 3.4 is it clear 1 plus alpha 80 so idu indha side vandha appadina 2.4 is equal to alpha into 80 right so we can write it is a 24 into 10 to the power of -1 divided by 80 so இந்த என்ன சொல்லலாம் இந்த 0 மேல போச்சுனா -2 ஆ மாறிடுமா yes or no +2 மேல போச்சுனா -2 so this is what is the 3 times so 3 into 10 to the power of -2 yes good so option is that D is answer yes good Ilaya Bharati is good so everyone must be contribute in this session see answer பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே சோ நாம பார்த்துட்டு அப்படியே போயிரலாம்னு மட்டும் நினைக்காதீங்க நிறைய பேர் அப்படி தான் பண்றாங்க ஓகே don't do this okay next one is that
So இது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். What is the answer? Who will answer this one? Yes, வெண்ணிலா. வெண்மையான நிலா, வெண்ணிலா இல்லையா? Yes, so ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். The solid conductor are made up of same material. Same material கொடுத்துட்டாங்க. Have same length and same resistor value. Resistor value same கொடுத்துட்டாங்க. One of them has a circular cross section. ஒன்னு என்ன சொல்றாங்க, first wire ஓட circular cross section A1. Another has a circular square cross section A2. The ratio of A1 and A2. Can you tell me that? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். So ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். So I'm expecting you to answer. ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். So first கொடுத்திருக்கிறது இல்லைங்க. So given, what is given is that. So என்ன கொடுத்துட்டாங்க? Sorry, not this one. So what is value is given? Same material, resistor same. So resistance same கொடுத்துட்டாங்க and also same resistance same. Length is same. எல்லாமே same தான். எல்லாமே same கொடுத்துட்டாங்க. What do you mean that எல்லாமே same na? Maybe is 2 is the answer. Why maybe? Why is maybe? Resistor is same. இல்லையா? Resistor same கொடுத்துட்டாங்க. Which means that R is equal to R1 is equal to R2. இல்லையா? R ங்கிறது என்ன சொல்லலாம்? Resistance ஓட value rho. Same material சொல்லும்போது இதோடது rho. இதோடதும் என்னவா இருக்கும்? Rho ஓடது. இதோட length L. இதோட length L. But area cross section is different. A1 இது என்னது? A2. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? A1 by A2. So இந்த இது cancel அப்படின்னா what you will get? A1 by A2 become what? This is what? Yes. Good. Understood, right? Is it clear? Right? Yes, vanilla. Maybe இல்லைன்னா சொல்லக்கூடாது. Try to answer this one. Good. யார் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? Nobody is answered. 9 are present. Okay, sir, is good. Can we go? Yes, Hilango. Yes, yes, sir. Fine. Okay, next problem போலாம். See here, next one is that very important question is that இது very very important question. இந்த இயரும் கேட்குற question. Must know clearly. என்ன question பாருங்க. So இப்போ நான் என்ன பண்றேன்னா I'm taking the resistor length of the wire L எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். So இதை நான் இழுக்கிறேன், ஸ்டிச் பண்றேன், or else compress பண்றேன்னு வச்சுக்கேன். இப்போ இழுக்கும் போது என்ன ஆகும்? லென்த் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஏரியா கிராஸ் செக்ஷன் என்ன ஆகும்? டயாமீட்டர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். பட் the density of the material என்னவா இருக்கும்? remains constant. And இதுக்குள்ள number of particle என்னவா இருக்கும்? remains constant. So volume என்னவா இருக்கும்? remains constant. அப்ப நான் இழுத்தாலும் வால்யூம் என்னவா இருக்கும்? remains constant. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் இழுக்கும் போது லென்த் வேரி ஆகுது இல்லையா? ஏரியா கிராஸ் செக்ஷன் வேரி ஆகுது. ஸோ த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். த கொஸ்டின் இஸ் தட் ஒன்ஸ் இஃப் ஐ ஸ்டிச் த ஒயர், what is the resistor changes? I'm going to calculate this one. So this is very important thing. எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. Because see the relation is that the volume is same. Initial எங்க பாருங்க, if I take the length of the wire, initial length எடுத்துட்டேன், இது L1, இது area cross section A1 எடுத்துட்டேன். இதை நான் ஸ்டிச் பண்றேன். Just I'm stitching the value. So this is what is it? L2, this is area A2 னு எடுத்துட்டேன். Right? So இந்த remains என்னவா இருக்கும்? So area cross section வேரியா இருக்கும், இங்க length வேரியா இருக்கும். பட் வால்யூம் என்னவா இருக்கும்? remains constant. வால்யூம்ங்கிறது என்ன சொல்லலாம்? length into area volume. அப்ப நான் L1 A1, yes, good. Ranjit is good. So volume is constant. Right? அப்ப நான் இதுல என்ன சொல்லலாம்? L1 by L2 is equal to what? A2 by A1 சொல்லலாமா? Yes or no? Now, if I take the resistor value, resistor நான் எடுத்துட்டேன்னா, I'm going to write resistor is equal to rho L by A. எனக்கு ரெசிஸ்டருக்கும் லென்த்துக்கான ரிலேஷன் நான் எடுக்க போறேன். எப்படி எழுதலாம்? இது கூட லென்த்தை மல்டிப்ளை பண்ண, இது கூட லென்த்தை மல்டிப்ளை பண்ண, or else we can say. So resistor எப்படி எழுதலாம்? See, I'm comparing this. R1 divided by R2 is equal to என்ன சொல்லலாம்? L1 divided by A1. Different resistor. அதாவது சேம் மெட்டீரியல் தான், ரெசிஸ்டிவிட்டி சேம். பட் இது என்ன சொல்லலாம்? L2 A2. ரைட்? So A2 by A1 க்கு பதிலா என்ன சொல்லலாம்? A2 by A1 க்கு பதிலா L1 L1 divided by L2 into L2. So we can say L1 square divided by L2 square. So generally என்ன சொல்லலாம்? இப்போ ஸ்டிச் பண்ண அப்படின்னா length is directly proportional, sorry, resistor is directly proportional to L square. And also என்ன சொல்லலாம்? The resistor inversely proportional to A square. And one more relation this. Because area ங்கிறது pi R square,
ஏரியாவை ஸ்கொயர் பண்ணா என்ன சொல்லலாம், resistor is inversely proportional to, inversely proportional r power 4. So this must be known clearly. In the very important relation by starting this problems are very important, right? Is it clear, right? Everyone understood, right? So based on that we'll start. So note panika, very important relation. Direct a question kepanga. First question paru. The resistance of a wire is Rho, right? If it is melted, stitched, whatever the things, same relation now. இங்க பாருங்க, n times that original length னு கொடுத்துட்டாங்க. அதாவது L2 ஓட வேல்யூ என்னது? L2 ஓட வேல்யூ, so initial length L1 is L. Now L2 ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? n times L னு சொல்லிட்டாங்க. n times L, right? It's new resistor value calculate பண்ணனும். அப்ப என்ன இருக்கும்? Volume constant ஆ இருக்கும். Resistor க்கும் L க்கும் relation. Resistor is directly proportional to L square, right? I'm going to take L, just substitute பண்ணுங்க. What you will get? So this is what is R divided by R2. Sorry, R2 நான் எடுத்துட்டேன். What you will get? L square divided by n square L square. So ஏனா இத நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். L cancel. So R2 is equal to what? N square into R. So what is answer is that? C is answer. Got answer? Yes, good. Ilabar is good. N square R Ranjit is fine. Wait, square alla type பண்றீங்களா Ranjit? Come on Ranjit. அந்த இடத்துக்கு involvement ஆയി solve பண்ணுங்க. Okay வா? Yes. Can we go to the next one? Yes. Fine. So now we'll start this. Can you tell me that? Within a second, try to answer this one. Come on. So எவ்வளவு செகண்ட் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம் இந்த क्वेश्चन. So try to answer this one. கிளியரா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எவ்வளவு மினிட்ல ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். Try to answer this one. The wire of certain material is stitched slowly. 10%. It's a new resistor and new specific resistor. What do you mean the specific resistor? Resistivity. இல்லையா? So நான் stitch பண்ணாலோ என்ன பண்ணாலும் property of the material does not change. Resistivity does not change. அப்ப என்னவா இருக்கும்? Resistivity second same இருக்கணும். So இது wrong. இல்லையா? vary ஆயிருக்கு. இதுவும் wrong. So either என்னவா இருக்கலாம்? same இருக்கலாம், இந்த same இருக்கலாம். Option B இல்லனா C இருக்கலாம். பாருங்க ஐடியா தான். I don't know that anything. Just I'm good. Resistivity is same. Now, resistor of the material. இல்லையா? Resistor என்ன ஆகும்? Initial resistor இருந்து new resistor மாறும். என்ன இருக்கும்? Resistor ஓட value increase ஆயிருக்கும். N square into R. அப்ப என்ன resistor ஓட value increase ஆயிருக்கும். அப்ப என்ன increase? Both same ஆ? It is not answer. What is the answer is that? So this is B is answer. Yes, Ranjit, அவ்வளவுதான் Ranjit. Yes, fine. Only 6 are there. பத்தாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க சொல்லுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். டெஃபினட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த சீரீஸ் இட் வில் மேக் யூ இம்பாக்ட். ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. அண்ட் ஆல்சோ ஐ கிவ் யூ தட் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சி, நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றீங்க. நமக்கு இன்னும் எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு? 6 மந்த் தான் இருக்கு. இந்த 6 மந்த்ல பிளான் ப்ராப்பரா இருக்கணும். See here, I will give the idea for how to prepare that 6 monthly எப்படி prepare பண்றதுன்னு பாருங்க. Okay, just for 1 or 2 minutes தான். Okay, இங்க பாருங்க நமக்கு என்ன இருக்கு? So it is a November, next what is it? December, next one January, next what? February, this is March, this is what is April. See here, உங்களுக்கு backlog இருக்கும், எல்லாமே இருக்கும். Right? ஆனா நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இந்த மார்ச்சும் ஏப்ரலும் ஒன்லி டெஸ்ட். சீக இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நீங்கள் சால்வ் பண்ணக்கூடாது. மார்ச் ஏப்ரல் வந்துட்டான் அப்படின்னா டெய்லி சால்வ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு மோக் டெஸ்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மோக் டெஸ்ட் நீங்கள் எழுத போகும்போது யூ ஹாவ் டு ரீட் த ஃபார்முலாஸ். அதாவது உங்களோட கிளாஸ் நோட்ஸ் இருக்கும், இல்லைன்னா உங்களோட ஷார்ட் நோட்ஸ் இருக்கும் இல்லையா. when the 𝑚V_SAT exam result will be out, might be next year, I think. Okay, we'll discuss that. So ma'am geta kelunga, so she will give the idea. Okay, so might be okay end of the December illa next year la ungalku release பண்ணுவாங்க. Okay, see, understand this one. இது எப்படி பண்ணலாம்னா, இதுல நீங்க ஒவ்வொரு டைமும் இது என்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ். because last nearly what is the 4 year I given a good result, right? நான் ஃபாலோ பண்ற ஐடியா இதுதான். see, நீங்க போகும்போது அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எக்ஸாம் போகும்போது இப்போ உங்களுக்கு எவ்வளவு 11 o'clock எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ ஹாவ் டு பி இன் தட் எக்ஸாம் சென்டர்
அட்லீஸ்ட் ஒரு 9 o'clock இருந்தாங்க. 9 o'clockல இருந்து 11 o'clock வரைக்கும் ஃபார்முலாவை ரிவிஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, அதாவது இங்க பாருங்க எல்லா ஃபார்முலா இல்லை, எந்த சாப்டர்ல நீங்க கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கீங்களோ அந்த சாப்டரோட ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, அதோட கான்செப்டை ரிவிஷன் அப்படின்னா பாருங்க, ஒரு டைம் பாருங்க. ஓகே, பார்த்தா மட்டும் பார்த்தா அந்த ஃபார்முலாவை எழுதி பாருங்க, டக்கு ஸ்பீடப் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, 1 hour எடுங்க, பிசிக்ஸோட 1 hour அந்த ஃபார்முலாவில் எழுதி பாருங்க. ஸோ ஒரு 10 சாப்டரோட ஃபார்முலா எழுதி பாருங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம் சென்டர்ல அந்த ஃபார்முலா மைண்டுக்கு வராம போயிடும், மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார்முலா தப்பாயிருச்சு அப்படின்னா ஆன்சரும் தப்பாயிருச்சு. டோன்ட் டூ த மிஸ்டேக். ஸோ நீங்க எல்லா ஃபார்முலாவும் எழுதி பார்த்துருங்க, ஒவ்வொரு டைமும் எழுதி பாருங்க. இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல இருக்க ஃபார்முலா, அதாவது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியால இருக்க ஃபார்முலா எழுதி பார்க்குறேன்னு வச்சுக்கேன். 10 டைம் எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கான்ஃபிடென்ட் ஆயிரும். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் இந்த ப்ராப்ளம் ஃபார்முலா எழுதி பார்க்குறீங்களா, மெமரி ஆயிரும். ஓகேவா, அந்த கொஸ்டின் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணிடலாம். ஒருவேளை அது மறந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க, அட சின்ன ஃபார்முலா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் டூ மிஸ்டேக்ஸ். ஓகே, ஒவ்வொரு டைமும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலா மட்டும் படிங்க. எப்படா எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க 1 hour 2 hours ஃபார்முலா மட்டும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க. தென் யூ கேன் அட்டெண்ட் த டெஸ்ட். ஓகேவா, டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க முடிச்சிட்டீங்களா, எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க, வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்க, யூ ஹாவ் டு டூ த அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். மிஸ்டேக்ஸை நீங்க ப்ராப்பரா எழுதி வைங்க, ஜஸ்ட் மார்க் பண்ணி வைங்க. ஒரு 10 கொஸ்டின் செட் எழுதுறீங்க அப்படின்னா அது மிஸ்டேக் எல்லாம் எழுதி வச்சிருக்கணும், மார்க் பண்ணி வைங்க. ஏன்னா அதெல்லாமே உங்களோட மார்க்கை ரெடியூஸ் பண்ணிருச்சு. ஏன்னா மிஸ்டேக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான், நீங்க ஏதாவது ஸ்மால் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ அனலைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஸ்பெஷலி எரர் அனாலிசிஸ். ஸோ ஒவ்வொரு டைம் எரர் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க அதில் பண்ணும்போது எக்ஸாம்பிள் மாடர்ன் ஃபிசிக்ஸில் மிஸ் பண்ணிட்டீங்களா, என்ன மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பாயிண்ட் எழுதுங்க. ஜஸ்ட் ரைட் டவுன் தட். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அதில் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஐடியா வச்சுக்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் போகும்போது அதுல இருந்து பார்க்கணும். ஸோ எதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல மிஸ் பண்ணீங்களோ ஒரு டைம் அதை பாருங்க. அதாவது முன்னாடி இருந்தது வீக்கானது, இப்போ மிஸ்டேக் பண்ணதை நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நீங்க பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணிட்டு இருக்கும், யூ ஹாவ் டு மேக் தட் எரர் அனாலிசிஸ் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா, உங்களுக்கு 10 கொஸ்டின் எரரா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த 10 கொஸ்டின் இருந்து அது 5ஆ மாத்தணும். மறுபடியும் 10 வருதா, பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுதா? ட்ரை பண்ணுங்க. 10 கொஸ்டின் இருக்கா, 15 கொஸ்டின் இருக்கா எரர், டெஃபினட்டா கான்ஃபிடென்ட் இல்லாத போது உங்களுக்கு 15 கொஸ்டின் வரும். இதுல பிசிக்ஸ்ல 15 எரர் வரும், 10 எரர் வரும். ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் எதுலெல்லாம் அந்த எரர் இருக்கோ அதை அப்படியே கம்மி பண்ணுங்க. ஏன்னா நிஜமா நான் சொல்றேன், எல்லாருக்குனாலையும் ஒரு 30 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், 25 கொஸ்டின் மினிமம் அட்டன் பண்ண முடியும். ஆனா அந்த 25 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவாங்க, அதுல இருந்து 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் தப்பாச்சுன்னு வச்சுக்குவேன், 100 கூட வராது இல்லையா? எக்ஸாம்பிள், நீங்க 25 கொஸ்டின் எழுதுறீங்க, 25மே கரெக்ட் ஆயிடுச்சுன்னா 100 மார்க். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கும், 100 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட எரரை நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும், கம்மி பண்ணிட்டே இருக்கணும். 15 வாங்குறீங்களா, கம்மி பண்ணுங்க, 12 வாங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 3 கொஸ்டின் தான், அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க. எதுல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அதுல ஒர்க் பண்ணுங்க. ஓகே, அப்படியே நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க 15 வருதா ஒரி பண்ணவே விடாதீங்க. புரியுதா? 30 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, அதுல 15 தப்பாயிருச்சு, டோன்ட் வரி. நெக்ஸ்ட் டைம்ல நாம அதை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். எரரை மிஸ் பண்ணவே கூடாது. அதாவது 15 அட்டன் பண்ற 15 எரர் வருதா, கம்மி பண்ணுங்க. சி 15 கொஸ்டின் நீங்க அது கரெக்ட் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் அதுல இருந்து 10 கொஸ்டின் கரெக்ட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, எவ்வளவு மார்க் வரும், 40 மார்க் பிளஸ் வாட் இஸ் இட், அந்த 15 கொஸ்டின்ல இருந்து 10 மார்க்குக்கான ஆட் ஆகும். ஸோ 50 மார்க்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். 50 மார்க்ஸ்னா ஒரு நீங்க 80 மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 50 மார்க்ஸ் பாருங்க, ஹியூஜ் மார்க். பிசிக்ஸ்ல ஒரு 150ங்கிறத ஒரு ஹியூஜ் மார்க் தான், இம்பாக்ட் பயங்கரமா கிரியேட் பண்ணிடும். சரியா? ஸோ டோன்ட் டூ தட் எரர். ஸோ அந்த எரரை கம்மி பண்றதுக்கு நீங்க ஒவ்வொரு டைமும் எரர் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது, எல்லாரும் மோக் டெஸ்ட் எழுதுறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக் வர்றதை ரெடியூஸ் பண்றதுக்கானது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எரர் பண்ணாங்க, எஸ், நான் சொன்னது ஒரே மட்டும்தான், யூ ஹாவ் டு டூ த எரர் அனாலிசிஸ். ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தே வில் டிஸ்கஸ் த கொஸ்டின் பேப்பர். எங்கிட்ட வருவாங்க, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, ஏன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், அவங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகாது, எரர் கம்மி ஆகிட்டே இருக்கும். எரர் கம்மி ஆகும்போது என்ன ஆகும், மார்க் அப்படியே ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் 30 கொஸ்டின் அட்டன் பண்றாங்க, அதுல 25 கொஸ்டின் கரெக்ட், 5 கொஸ்டின் தப்பு, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 30 கொஸ்டின் 26 கொஸ்டின் கரெக்ட், பாசிட்டிவ். நெக்ஸ்ட் 27 கொஸ்டின். உங்களோட ப்ராசஸ் சக்சஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ரேபிடா இன்க்ரீஸ் ஆயிடாது, ஸ்லோலியா தான் இன்க்ரீஸ் ஆகும்.
ரைட்? ஸ்லோலியாக இன்க்ரீஸ் ஆக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஃபைனலாக எக்ஸாம் தான் நம்ம பார்க்கணும், ஃபைனலாக தட்டி தூக்கணும். 180க்கு நாம் மேக்ஸிமம் 160 கிராஸ் பண்ணிடணும். அதுக்கு உங்களுக்கு கிளியரான ஸ்கெடியூல் என்னென்ன பார்ட் சிலபஸில் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் இதெல்லாம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, ஸோ இதோட சீரியஸில் ஐ எம் கோயிங் டு ரெப்ரசென்ட் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியாஸை நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். எந்தெந்த கொஷின், அதாவது எந்தெந்த ஃபார்முலா, எந்தெந்த கான்செப்ட்லேருந்து மேக்ஸிமம் கொஷின் வந்திருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஓகேவா? இதுதான் மார்ச் அண்ட் ஏப்ரல். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம் முன்னாடி ஃபார்முலா படிக்கிறீங்க, எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எரர் அனாலிசிஸ் பண்ணுறீங்க. சார் இதெல்லாம் பண்ண முடியுமா? எஸ், என்னோட சக்ஸஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே they did these things. ரைட்? ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். ஸோ உங்களுக்கு இனிஷியலாக பயமாக தான் இருக்கும். ஏன்னா ஐயோ 2 மாதம் இதை பண்ணணுமா, பண்ணால் உங்களுக்கு நீட்டு, நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டூ திஸ். டெஃபினட்டாக உங்களால் டாக்டர் ஆக முடியும். ஓகே, இஃப் யூ ஃபாலோ திஸ் ஒன், ஃபயர் தட்டன் விடுங்க. ஓகே, சிம்பிள். சார் இந்த டைம் நான் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த டைம் நான் இந்த ப்ராப்பரான ரிவிஷனை, அதாவது மார்ச் அண்ட் ஏப்ரல் ப்ராப்பராக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். நெக்ஸ்ட் பிப்ரவரி ஜான்வரி என்ன பண்ணணும், பிப்ரவரி அண்ட் ஜான்வரியில். ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் என்னதான் பேக்லாக் என்ன இருந்தாலும் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் நவம்பர் டிசம்பரில் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிளாஸில் அரல்ஸ் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஐ வில் கிவ் தட் எந்தெந்த டாப்பிக்லாம் ப்ரீவியஸ் இயர்லேருந்து நிறையா கொஷின் வந்துச்சு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அது டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நவம்பர் அண்ட் டிசம்பரில் யூ ஹாவ் டு டூ வாட்? ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த சிலபஸ். அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80% ஆஃப் சிலபஸ் என்ன இருக்குன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ டு கிராக் த எக்ஸாம் 100% சிலபஸை கவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஈவன் நீங்கள் 75 to 80% நீங்கள் கவர் பண்ணாலே உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் 2026. அதுக்காக 100% நீங்கள் தரவா போகணும்னு அவசியமே இல்லை. ஆனால் எல்லா டாபிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்கும். புரிஞ்சுதா? இப்போ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் உங்களுக்கு டஃப்பாக இருக்கா அப்படின்னா எல்லாத்தையும் படிக்காதீங்க. பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரிஜிட் பாடி டைனமிக்ஸ், இது ரெண்டையும் படிங்க. ஏன்னா இதுலேருந்து தான் கொஸ்டின் வரும். சென்டர் ஆஃப் மாஸ் லெஃப்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான். இதே நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், சம் அதர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் உங்களுக்கு டஃப்பாக இருக்கா, பட் ஃப்ரிக்ஷனை விடாதீங்க. ஃப்ரிக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். எஸ் ஆனோ? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. எஸ் ஆனோ? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி யூ ஹாவ் டு டூ த ரிவிஷனை தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு டூ த ரிவிஷன். ரிவிஷன் அப்படின்னா பயாலஜியை ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 times நீங்கள் ரிவிஷன் பண்ணிடணும் பயாலஜி எண்ட் ஆஃப் தட் பிஃபோர் த எக்ஸாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐடியா, யூ மஸ்ட் பி நோ கிளியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்காதீங்க, எனக்கு முடியாதுன்னு மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க. ஓகே, முடியாது சார், என்னால் முடியாது சார், ஏன்னா கண்டினியூஸாக நான் படிக்கிறேன், எனக்கு தலைவலியாகுது, ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னு மட்டும் தயவு செய்து ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுறாதீங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எடுத்துக்க. முடியும் 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 முடியும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், அதாவது எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா சார், என்னால் படிக்க முடியல சார், என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார், டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது சார், மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ எனி டைம், ஸோ யூ கேன். ஸோ கிளாஸ் எடுக்கும்போது ப்ளீஸ் கமெண்ட், தென் ஐ வில் கிவ் த சொல்யூஷன் ஃபார் தட். ஐ வில் டெஃபினெட்லி பி வித் யூ. ஓகே, ஸோ உங்கள் கூட நான் எண்ட் ஆஃப் தட் வாட் இஸ் இட் திஸ் எக்ஸாம் வரைக்கும் நான் கூடவே இருப்பேன். உங்களோட என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ while taking the class, just tell me that. I will give the solution. I am with you. Okay, so no one will tell you that. Okay, so நான் உங்க கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன். But you have to be follow that proper schedule. ப்ராப்பரான ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தயவு செய்து மைண்டில் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். See this very important thing. Yes ரஞ்சித், எல்லாரும் ஃபயர் தான். ஓகே, ஃபயராக தான் இருக்கணும். கஷ்டம் வரும், கஷ்டம் வரும்போது கஷ்டத்தை பார்த்து பயந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஐ டெல் யூ தட். இங்கே பாருங்க, ஒரு சின்ன ஒரு துரும்பு எடுத்துட்டேன்னு, ஒரு சின்ன ஒரு கல் எடுத்துட்டேன். கல் கண்ணுக்கு முன்னாடி வச்சிங்க எப்படி தெரியும்? பெருசாக தெரியும். சின்ன கல்லாக இருந்தாலும் பெருசாக தெரியும். அதே மாதிரி தான் கஷ்டமும். பக்கத்தில் வைக்கும்போது ஃபிசிக்ஸுங்கிறது ஐயோ பெருசாக இருக்கும். அதை புரிய புரிய என்ன ஆகும், அந்த அப்படியே தள்ளி போகிற மாதிரி தான். வெளியிருந்து போக போக என்ன ஆகும், சின்னதாக தெரியும், ஒரு ஷைன் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும். அப்படின்னா ஃபிசிக்ஸ் நீங்கள் பக்கமாக இருக்கும், ஐயோ பயமாக இருக்கும். நீங்கள் புரிய புரிய அது என்ன ஆகும், ஈஸியாக மாறும். அதோட கஷ்டமே இல்லாமல் போயிடும் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகே, புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா
definitely you can be god of physics. Okay, definitely உங்களால work பண்ண முடியும். School work, heavy work sir. See, இப்போ நீங்க yes fine, school work இருக்கு. See here, at least every day நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 hour 2 hour பிளான் பண்ணிக்க. புரிஞ்சுதா? See here, I'll tell you that one students last year, one of my students 12th முடிச்சு கிராக் பண்ணாங்க எக்ஸாம். 12th படிக்கும் போதே கிராக் பண்ணிட்டாங்க. பட் அவங்களோட ப்ராப்பரான ஸ்கெடியூல் இருந்துச்சு. ஏன்னா எக்ஸாம் இருக்கு அண்ட் ஆல்சோ வாட் நாம இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா they concentrated up to what is January concentrate பண்ணாங்க. January வரைக்கும் என்ன அப்படின்னா mid of January வரைக்கும் they concentrated for a NEET. Then January அப்புறம் because simultaneously என்ன படிச்சுட்டு இருந்தாங்க, ஸோ போர்டு எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க. See, ஒவ்வொரு டேவும் எத்தனை அப்படின்னா அட்லீஸ்ட் they spend 4 hours, just 4 hours. எப்படின்னா 4 hours, மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours. இந்த 4 hours அவங்களால கிராக் பண்ண முடிஞ்சிருச்சு. சரி, you have to do this, you have to plan for that. இந்த 4 hoursல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பிளான் பண்ணுங்க. புரியுதா? எப்படின்னா இந்த 4 hoursல நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா ஸ்பீக்கர் you have to do this one. See, ஒவ்வொரு சாப்டர் ஒரு நாளா எடுத்து ஒவ்வொரு சாப்டர் ஒரு நாள் ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, பிகாஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸ் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த எண்ட் தான் நவம்பர் டு டிசம்பர் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாப்டர் எடுத்துங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் வித் திஸ். ஃபிசிக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஈவினிங் நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். திஸ் இஸ் ஐடியா. இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா மார்னிங் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அதுவே எனக்கு 2 hours என்ன பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? சி, நீங்க ஒரு 6 o'clock நீங்க ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா 7 o'clock ரீச் ஆயிட்டீங்க. நான் பாருங்க லிபரலா தான் கொடுக்குறேன் 7. ஸ்பீக்கர் 1 hour உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு படி. டயர்டா தான் இருக்கும், பட் நம்மளோட லைஃப் நம்ம இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தென் யூ கேன் கோ வித் தி ப்ராப்ளம் ஃபார் அ ஃபிசிக்ஸ். ஜஸ்ட் 4 hours, டெய்லி 4 hour படிச்சீங்கன்னா யூ கேன் டூ திஸ். ஓகேவா? ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ உங்களுக்கு 2க்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் மைண்ட்ல வச்சுக்க, என்னன்னா 12th முடிச்சோன்னா நீங்க கிராக் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங். முடியும், நான் என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாலும் என்னால் முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்க. சீகர் நீங்க ஜான்வரி நீங்க சிபிஎஸ்சியா இருந்துச்சு அப்படின்னா பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடிஞ்சிடும்? ஸோ எண்ட் ஆஃப் தட் வாட் இஸ் இட், மார்ச்ல முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ உங்களுக்கு 1 month இருக்கு, ஏப்ரல் மந்த். யூ கேன் டூ த ரிவிஷன் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கிராக். புரிஞ்சுதா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. பட் முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. முடியாதுன்னா லாஸ்ட் வரைக்கும் முடியவே முடியாது உங்களால். ஐ கேன் டூ, எஸ் கயல் இஸ் குட், யூ ஹாவ் டு டூ கயல். உங்களால முடியும் கயல், நீங்க கிராக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க, முடிஞ்சிடும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுதா? என்ன ஆனாலும் சரி என்னோட 100% நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம், போர்டு எக்ஸாம் இருக்கா, நீட் எக்ஸாம் இருக்கா, பட் ஐ வில் கிவ் த 100%. அப்பதான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ரைட்? தே வில் பிலீவ் தட். இப்ப பாருங்க, நீங்க எக்ஸாம் எடுக்க 100% நீங்க கொடுக்குறீங்க, கிராக் பண்ணிட்டீங்க, ஹாப்பி. கிராக் பண்ண முடியல, பட் உங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஒர்க்குக்கு ரிவார்டு கொடுத்தே ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச ஒர்க்கை நான் பண்ணுவாங்க. புரிஞ்சா? டெஃபினட்டா உங்களால டாக்டர் ஆக முடியும், பட் யூ ஹாவ் டு டூ. Yes, no, next one we'll go with this. 2 metal wire of identical. See, don't think this. நாம நிறைய பேசுறோம் அப்படிங்கறத நினைக்காதீங்க. It is useful for that. இந்த டைம்ல so motivations are very important. உங்களுக்கு self motivations are very important. ஓகே, யாராவது கொடுப்பாங்க அப்படின்னால நினைக்காது. நாம நமக்குள்ள மோட்டிவேஷன் கொடுக்கணும். நம்மளால முடியும், நம்மளால கிராக் பண்ண முடியும், என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளால கிராக் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் நினைங்க. முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரே ஒன்று, நம்ம காசு கொடுத்தாலும் என்ன, காசு கொடுக்காட்டியும் என்ன இருக்கும், நம்ம கிட்ட இருக்கும். மற்றது எல்லாமே காசு கொடுத்தா வாங்கணும். ஓகே, ஸோ நெவர் கிவ் அப். ஸோ 2 metal wire identical dimension are connected series. ஓகே, இது என்ன சொல்லிட்டாங்க, sigma 1. This is what is sigma 1. This is what is sigma 2. Are the conductivity of the metal wire respectively. The effective conductivity if the combination is in கேட்டிருக்காங்க. Sir, I study in 11th standard. Yes, same தான். 11thல இருந்தே இம்ப்ரூவ் பண்ணுங்க. Just 4 hour. டெய்லியும் 4 hour. கொஞ்சம் சிலபஸை கவர் பண்ணுங்க. 11th முடிக்கும் போது 11th சிலபஸை முடிச்சிருங்க. 12th ஸ்டார்ட் பண்ணும்போது 12th படிங்க. சரி, 11thல 12th படிச்சிடலாம், தயவு செய்து அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் படிங்க, உங்களுக்கு டைம் இருக்கு. ஓகே கயல், உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க ப்ராப்பரா 2 years இருக்கு. 27 தான் எழுத போறீங்க. ஸோ 2 years உங்களுக்கு டைம் இருக்கு. ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க, ப்ராப்பரா புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் தஸ் எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம். வாட் இஸ் எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டிங்கிறது என்ன சொல்லலாம், எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டிங்கிறது என்ன சொல்லலாம், R is equal to rho L by A.
R is equal to rho L by A. Right? இப்போ ரோங்கிறது என்ன சொல்லலாம்? This is what we can say it is a conductivity is equal to 1 by resistivity. இங்க நான் கொடுத்துட்டேன் R is equal to என்ன சொல்லலாம்? ரோக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்? சிக்மா எழுதலாமா? 1 by sigma into L by A. So this is what is a resistor relation. So series connect பண்ணா resistor R equivalence ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். R equivalence because it is series R equivalence ஓட வேல்யூ R1 plus R. Right? ரெண்டு வயரை நான் கனெக்ட் பண்றேன். So ரெண்டு வயர். இது ஒரு வயர். So this is what wire A. This another wire is B ன்னு எடுத்துட்டேன். So இப்போ effective length என்னது? இது L. இதோட L எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Effective length என்ன சொல்லலாம்? 2L. So இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். R is equal to what sir? 1 divided by. So first 1 by 1 எழுதலாம். R1 எழுதுங்க பார்க்கலாம். Can you tell me that R1? R1ங்கிறது என்ன சொல்லலாம்? 1 by sigma 1 L divided by A. Yes or no? So identical length ன்னு கொடுத்துட்டாங்க. Identical dimensional length ஓட வேல்யூ என்னது? சேம் தான். Okay, area cross section same தான். Plus L divided by sigma 2 A. Right? இப்போ effective lengthங்கிறது என்ன சொல்லலாம்? L plus L total length இல்லையா? இதோட total length divided by effective conductivity into what is that? Area cross section. இந்த A cancel. L into L 2L ஆயிரும் divided by sigma into sigma equivalence is equal to what? L divided by sigma 1 plus L divided by sigma 2. L cancel. So can you tell me the answer for this? யார் சொல்றாங்க பார்க்கலாம்? Yes. 7ish. I am there. Okay, you don't worry that. Okay, so I will be with you. Confident. Yes, 7ish. Yes, என்னால முடிஞ்ச ஒரு விஷயம். That's it. So what is the answer? Final answer சொல்லுங்க பார்க்கலாம். Multiply பண்ணுங்க பார்க்கலாம். So இது இங்க multiply னா இங்க பண்ண sigma 2 plus what? Sigma 1 divided by sigma 1 sigma 2 is equal to 2 divided by sigma equivalence. Appo now what is the answer is that? Final answer சொல்லுங்க பார்க்கலாம். Which one is option is that? Come on முத்துக்குமரன். குமார் குட்டி சொல்லுங்க. Next one சுதர்ஷன் காணாம போயிட்டாங்களா? சுதர்ஷன். கயல் come on. ரஞ்சித். Yes, B is the answer. Yes, it is B is the answer. So எனக்கு கிடைச்சது sigma equivalence equal to 2 into sigma 1 sigma 2 divided by sigma 1 plus sigma 2. So what is the answer is that? Yes, it is a 2 is the answer. Yes, முத்துக்குமரன் is correct. Ranjit is correct. மத்தவங்க அவ்வளவுதானவா? காணாமர்கள் போனவர் பற்றி அறிவிப்பு. நிறைய பேர் மிஸ் ஆயிட்டே இருக்கீங்க. வர்றீங்க, எட்டி பார்க்குறீங்க, போயிடுறீங்க. Yes. Okay, next one போலாமா? Yes. So this is series and parallel combination. Series combination இருக்கும்போது R is equal to R1 plus R2. Parallel combination இருக்கும்போது R1 R2 divided by R1 plus R2. See this must be known clearly. இப்போ நான் எடுத்துட்டேன் ரெண்டு ரெசிஸ்டர் நான் சீரிஸா கனெக்ட் பண்ணேன். I am connecting the two resistor are series R. So இதை நான் ஆட் பண்ணா 2R கிடைக்கும். ரெண்டு ரெசிஸ்டர்னால 2R. n ரெசிஸ்டரா இருந்துச்சு அப்படின்னா NR. Is it clear? n resistor are connected series அப்படின்னா n into R. Okay, அதே மாதிரி இப்போ parallel கனெக்ட் பண்றேன். 2 resistor are connected parallel. So என்ன கிடைச்சிரும்? 2 resistor are connected parallel. So என்ன கிடைச்சிரும்? R into R, R square divided by 2 into R. So இந்த R cancel, R by 2. ரெண்டு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணாலும் R by 2. n ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணா R divided by n. So this must be known clearly. அப்படின்னா series R, n resistor are connected series, R equivalence ஓட வேல்யூ என்னது? n times R. n resistor are connected parallel, R ஓட வேல்யூ என்னது? n by R. So this must be known clearly. Yes? இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம் problem based on this relation. Yes or no? Now, question எடுத்துட்டேன். If the wire of resistor R ஓடது, அதாவது total length L, resistor R, cut into 8 equal pieces. அப்படின்னா 8 equal pieces கட் பண்றேன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன இருக்கும்? டோட்டல் ரெசிஸ்டர் L அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரோட 8 பீஸா கட் பண்ண அப்படின்னா ஒரு லென்த்தோட வேல்யூ என்னது? L by 8. ஒரு லென்த்தோடது. அது மாதிரி 8 பீஸா கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரோட ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன சொல்லலாம்? This is what is it? R dash னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னவா இருக்கும்? So R is directly proportional to L, right? So இப்போ என்னவா இருக்கும்? R dash is equal to R க்கு பதிலா நான் இங்க L க்கு பதிலா R போட்டனா R divided by 8. So ஒவ்வொரு பீஸோட ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது? R by 8, right? ஒவ்வொரு பீஸோட ரெசிஸ்டர் வேல்யூ R by 8. So this must be known. So இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா these pieces, two equivalent resistor are made by adding 4 of these together in parallel. 4 of this together. அது ரெண்டு 8 இருக்கு இல்லையா, அதை 4 நாளா பிரிச்சுட்டேன். அந்த 4 நாளை என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ ரெண்டு பார்ட்டை 4 are adding parallel. அப்போ நாங்கள் பாருங்க 8 பீசஸ் இருக்கு,
அதுல 4 பீஸ் என்ன பண்றேன் parallel கனெக்ட் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 4 பீஸ் என்ன பண்றேன் parallel கனெக்ட் பண்றேன். So இது term மட்டும் தான் only confusion ஆகும். புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா. Resistor are made by adding 4 of these together in parallel. இங்க பாருங்க இதோட வேல்யூ R by 8, இதோட வேல்யூ R by 8, இதோட வேல்யூ R by 8, இதோட வேல்யூ R by 8. அப்படினா 4 resistor are connected parallel. அப்ப என்ன சொல்லலாம்? R ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ R by 8 அப்படினா 4 ரெசிஸ்டர் என்ன சொல்லலாம்? 1 by 4. ஏனா 1 by 8. அதே மாதிரி இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? R divided by 8 into 4. இது புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Now next one, these two sets are adding series. அப்ப நான் ரெண்டே சீரிஸ் பண்றேன். அப்ப என்ன நடக்கும்? சீரிஸ் சொல்லும்போது R 4 into 8 plus R divided by 4 into 8. So இதோட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 2R divided by 4 into 8. So இது கேன்சல் பண்ணா 2 is R divided by 16. Okay ya? Answer okay ya? Yes, clear sir. Super. Yes, Muthukumarans. R divided by 16. Ranjit, super Ranjit. Ranjit. Yes, fine. 4 are present, but nobody's, only few are answering. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Yes, Ranjit, see his answer. Yes, next question போலாம். Next question பாருங்க. Can you tell me this one? Answer பண்ணுங்க பார்க்கலாம். Try to answer this one. A uniform metal wire of length L has 10 ohm. length இருக்கிறது என்ன சொல்லிட்டாங்க? 10 ohm னு கொடுத்துட்டாங்க இல்லையா? L ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? So resistor oda length of that wire L, adoda resistor enna kodutanga 10 ohm. Next one. Now this wire stitched to that 2L solitanga. New length oda value enna solitanga? This L1 is equal to L. Ipo L2 solitanga 2 times L nu solitanga. L2 is equal to 2 times L. Stitch. And then bend into form perfect circle. So idha enna pandranga? Idha circle ah form pandranga. Right? The equivalent resistor across that arbitrary diameter. அப்படினா இது எடுத்துட்டேன். Right? So இப்போ R ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். Because equal diameter அப்படினா இதோட ரெசிஸ்டர் R dash னு எடுத்துட்டா இதோட ரெசிஸ்டர் என்னவா இருக்கும்? R dash ஆ இருக்கும். அப்ப என்னவா இருக்கும்? R dash divided by N. So this is what is the R equivalence value. இப்போ R dash ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும். Okay, R dash value we know this. We have to know. Right? So எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. R dash ஓட வேல்யூ first we have to go with this 10 ohm resistor கொடுத்துட்டாங்க. R dash ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். B is the answer. B is 20 is the answer. Yes, B. Kyle is B. Yes, 20. 20 or 10 or 40 or 5 or 20, 10 or 40 and 5. Yes, answer பண்ணுங்க பார்க்கலாம். முத்துக்குமரன் is B. Yes, ரெண்டே பேர் தான் ஆன்சர் பண்ணீங்க. மூணு பேர் ரெண்டே பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 9%. Only answering 2. So இது என்னவா இருக்கும்? R by R dash divided by 2. R dash divided by 2 is equal to R equivalence. R dash ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். What is the value of R dash? R dash ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? Take as homework this one. Okay, this very important question. R dash ஓட இதோட ரெசிஸ்டரோட வேல்யூ தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா போறலாம். L square இல்லையா? Yes. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? R is equal to L square. R dash is equal to what? 2L the whole square. So என்ன கிடைச்சிரும்? L square divided by 4L square. So இது cancel. அப்பனா R dash ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 4 times R. R ஓட வேல்யூ என்ன அப்பனா? This is 40. So this is R or dash order value 40. So carrot substitute pannalam. Yes, 20 is the answer. Yes, good. That's it. See, Kyle, 40. Because R dash divided by 2. Ampina enadhu? R equivalence. Okay. So this must be no clearly. Next one pannalam. Yes. Can you do this one? We'll start with this. Question answer pannanga paakalam. Come on guys. Try to answer this one. A wire of length L and the resistor is what? 100 ohm. So first question given எழுதுங்க பார்க்கலாம். Write down this given one. So 100 ohm is divided into 10 equal part. அப்படினா 100 ohm அத 10 equal part divide பண்ணா ஓரோட ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது? 10. Right? So R ஓட வேல்யூ 100 ohm. இப்போ 10 part divide பண்ணிட்டேன். Just time take 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? R 10 part divide பண்ணா R by 10. Right? ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது? R by 10. So what is value? Is that
10 is the answer, right? So this is one resistor oda value 10, right? Then first 5 part are connected series. 5 part connected series. என்ன சொல்லிட்டேன்? 1 2 3 4 5. Yes, first part 5. அப்படினா total என்ன கிடைச்சிரும்? 10 10 10 5 times 10, so 50, right? Next 5 part is connected parallel. So next 5 connect part parallel. So இது என்ன பண்ணிட்டேன்? 1 2 3 4 5, right? So அப்படினா என்ன சொல்லலாம்? R divided by n. R divided by n ங்கிறது என்ன? R ஓட value 10 divided by what? 5 part connect பண்ணிட்டேன். So this is what is it? 2. Now this combined connected series அப்படினா 50 plus 2 என்ன கிடைச்சிரும்? 52 is the answer. Yes, hi sir. Naveen, yes, hi. Naveen, hi Naveen. But answer பண்ணுங்க Naveen. அதுதான் சார் முடிய மாட்டேங்குது ஆன்சர் பண்றதுக்கு. Naveen, hi sir. Yes, hi Naveen. Yes, I'm hearing you. So can you go with this next problem? Answer பண்ணிட்டீங்களா எல்லாரும்? முத்துக்குமரன், yes, முத்துக்குமரன். கயல். Sir, area change ஆகுமா sir? Because circle. Last question. Area change. Yes, நாம் என்ன எடுத்துக்கோம்? Switch பண்ணிட்டோம் இல்லையா? இங்க பாருங்க, initial length yes, definitely change ஆகும். ஓகேவா? So area க்கு length க்கு relation தான் R is directly proportional to L square. Good evening sir. JEE mains can write only January attempt. In that how many shift we can write? ஒரே ஒரு shift தான் எழுத முடியும். Okay, so ஒரு நேம்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா so you can go with this word. Architecture போலாம், இன்னொன்னு என்ன சொல்லலாம்? JU. எதுக்குடா 3-4 ஷிஃப்ட் எல்லாம் போறீங்க? ஏன்னா சேம் உங்களோட அட்ரஸ் ஒன்று தான் கொடுக்க போறேன், உங்களோட டீடைல் எல்லாமே ஒன்று தான் கொடுக்க போறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எஸ், கேன் வி கோ தி நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, 52. எஸ், நோ, கேன் யூ கோ வித் திஸ்? The equivalent resistor of infinity resistor value. So I'll solve this finally. Next one. The effective resistor of parallel connection that consists of 4 wire of equal length. 4 wire of equal length. So now equal area cross section and the same material 0.25. What will be the effective resistor of they are connected series? So can you solve this one question? Paranga paakalam. Yes, the effective resistor of parallel connection that consists of 4 wire, equal length கொடுத்துட்டாங்க, equal area cross section, equal length. So effective resistor of parallel connection that consists of 4 wire. அப்படினா 4 வயரை நான் என்ன பண்ணிட்டேன்? parallel connect பண்ணிட்டேன். ஓகே, அதோட effective resistor என்ன சொல்லிட்டாங்க? that இதோட effective resistor என்ன கொடுத்திருக்காங்க? so R equivalent is equal to this 0.25 னு கொடுத்துட்டாங்க. so we can write 0.25 என்ன எழுதலாம்? 1/4 னு எழுதலாமா? Can we write 1/4? R equivalence oda value 1/4 னு எழுதலாமா? Yes. So this is what is R equivalence is 1/4 because it is a, இங்க பாருங்க, the 4 wire length is and equal area resistor same இருக்கும் இல்லையா? resistor same இருந்தா R divided by 4, resistor same R divided by 4. ஏனா இது R, இது R, இது R, இது R, R divided by 4 ஆ இருக்கும். so இந்த 4 cancel, R ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1. ஓகேவா? so இப்போ என்ன क्वेश्चन கேட்டுட்டாங்க? what is the effective resistor then connected series? இப்போ இந்த 4 அண்ணா சீரிஸா கனெக்ட் பண்றாங்க. ஈச்சோட ரெசிஸ்டர் 1 அப்படினா 4 அண்ணா கனெக்ட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? 1 1 1 1 1 1 1 1 1 is 4. see is answer. yes, இளைய பாரதி எங்க போயிட்டீங்க? இளைய பாரதி ரொம்ப நேரம் ஆன்சர் பண்ணவே இல்லை. 4-5 क्वेश्चனுக்கு தூங்க போயிட்டீங்களா? குட்டி தூக்கம் போட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இல்ல பர்சிஸ்டன்ட் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? yes, final question. okay, this very important question is that இதுதான் லாஸ்ட் 2025 ல கேட்ட क्वेश्चन. yes, so இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? let's start with this question. first I'll give you that Wheatstone bridge நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். what is a Wheatstone bridge? so I'll give this idea, then we'll start what is a Wheatstone bridge idea போலாம். Wheatstone bridge எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். what is a Wheatstone bridge? this is what is it? so this is what is a Wheatstone bridge idea இல்லையா? so this is A, B, C and D. so this is R1, this is R2, R3, this is what is a R4. see here, if it is a there is no current flows. சாப்பிட்ட போயிட்டேன் சார். ஆமா, எனக்கும் பசிக்குது. எஸ், சாப்பாடு முக்கியம். பிகிலே சாப்பாடு மட்டும் முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா? பசிக்கும் இல்லையா?
Yes. இப்போ there is no current through this resistor. நான் எடுத்துட்டேன்னு வச்சு current ஓட வேல்யூ 0 இருந்துச்சு அப்படின்னா if there is a balance condition, எப்ப பேலன்ஸ் கண்டிஷனா இருக்கும்? See here, இந்த R1 வேல்யூ, இந்த R1 divided by R2 is equal to R3 divided by R4. So இந்த ரெசிஸ்டர் ஈக்குவல் ஆகும். இந்த ரேஷியோ, இந்த ரெசிஸ்டரோட ரேஷியோவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பேலன்ஸ் கண்டிஷன். At this balance condition, so we can write R1 R2 is equal to what? R2 by R3. Right? So if there is no current flow this system, so the balance condition இருந்தா மட்டும்தான் இங்க பாருங்க. See, if there is no, இப்ப பாருங்க இது ரெசிஸ்டர் பேலன்ஸா இருந்தா மட்டும்தான் there is no current flow in this system. So இதை என்ன பண்ணிக்கலாம், நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஸோ இதை என்ன சொல்லலாம், R1 R3 எப்படி இருக்கும் சீரிஸ் கண்டிஷன், R2 R4 என்னது சீரிஸ் கண்டிஷன். இது ரெண்டு என்னவா இருக்கும், பேரல் கண்டிஷனா இருக்கும். ஏன்னா கரண்ட் இப்படி போகும்போது என்ன ஆகும், ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகும். இந்த சர்க்கியூட்டும் இந்த சர்க்கியூட் எப்படி இருக்கும், பேரலா இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஐடியா. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், அதான் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது சர்க்கியூட், இது வழியாக எனக்கு கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கேன். கரண்ட் போகுது, எப்படி டிவைட் ஆகும், இது ஒரு பார்ட்டாக டிவைட் ஆகும். தென் இப்படி போயிட்டு எகெயின் என்ன வரும், இந்த பார்ட்டுக்கும் ஃபைனலாக இட் வில் கம் திஸ் பாயிண்ட், ரைட்? சி, இதை நான் ஐம் ரைட்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீன்ஸ்டோன் பிரிட்ஜாக நான் எழுதுறேன். ஓகே, ஐம் ரைட்டிங் த வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ எப்படி எழுதலான்னு பாருங்க பார்க்கலாம். வீன்ஸ்டோன் பிரிட்ஜாக இருந்துச்சுன்னா வில் ஸ்டார்ட். இல்லை சார், கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஐம் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி திஸ் பார்ட்டை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். See here, இப்போ உள்ள கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஐம் டேக்கிங் த எக்ஸாம்பிள். இது உள்ள கரண்ட் வருது, ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகும் இல்லையா, ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகும். ஸோ அப்போ என்ன பாருங்க, வீன்ஸ்டோன். See here, நான் எடுத்துட்டேன். இங்க பாருங்க, இங்க வர கரண்ட் ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகும், ரைட்? ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் என்னது, இதுதான் என்னோட பி வேல்யூ. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பி வேல்யூ, ரைட்? ஸோ இந்த இ வேல்யூ என்னது, ஸோ இதோட பார்ட், ஏன்னா இது இ வேல்யூ, ரைட்? ஏன்னா ரெண்டு டிவைட் ஆகி, இங்கே பாருங்க ரெண்டா டிவைட் ஆகி ஃபைனலாக என்ன ஆகும், இது சேரும், ரைட்? ஸோ இங்கே பாருங்க ரெண்டா டிவைட் ஆகி ஃபைனலாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சேரும். எந்த பாயிண்ட்டுக்கு, தென் இட் வில் கம் பேக் திஸ் ஒன். இப்போ நாம பாயிண்ட் எழுதலாம். கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்போ நான் எடுத்துட்டேன், திஸ் இஸ் வாட் இஸ் பி பாயிண்ட், இது பின்னு எடுத்துட்டேன், இது பின்னு எடுத்துட்டேன், ரைட்? திஸ் இஸ் பி. நெக்ஸ்ட் ஒன், இது எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஏ கூட கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? So this is what is it, B எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, A கூட கனெக்ட் ஆயிருச்சு. That's simple. Next one, A ல there is no resistor, A வும் F வும் என்னது, சேம் பொட்டன்ஷியல் இல்லையா? So இதை நான் A ன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், F ன்னு கூட சொல்லலாம், right? This must be no clearly. Next, A எது கூட கனெக்ட் பண்ணி, இது A வும் F வும் சேமா இருக்கனால A எது கூட கனெக்ட் பண்ணிருக்கேன், E கூட கனெக்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? A எது கூட கனெக்ட் பண்ணிருக்கேன், E கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். So I'm going to write. One more thing is that, clearly understand this one. இந்த சியும் டியும் என்னது, சேம் பாயிண்ட், ரைட்? இங்க பாருங்க, இது பி, இது என்ன எடுத்துக்கலாம், கேன் வி ரைட் இட் சி ன்னு எழுதலாமா? இந்த சியும் டியும் என்னது பாயிண்ட், சேம் பாயிண்ட், ரைட்? பி சியும் டியும் என்ன சொல்லலாம், இட் இஸ் a சேம் பாயிண்ட். ஏன்னா இங்க என்ன பொட்டன்ஷியலா இருக்கும், ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, பொட்டன்ஷியல் டிராப் ஆயிருக்கும். பட் என்ன இருக்கும், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், கிளாஸ் 11. சார் டேக் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, சார் எடுப்போம், மதன் சார் எடுப்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ண. So now, so இங்க பாருங்க, we'll start with this. So இது A point, இது B point, இது A point, இது B point, இங்க A வந்துருச்சு, ரைட்? இதே மாதிரி B point எங்க வந்துருச்சு, இது C வந்துருச்சு. This over. ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆயிருச்சு, இந்த ரெண்டு பார்ட் நான் எடுத்துட்டேன். Now இந்த C பாயிண்ட்க்கு பதிலா என்ன சொல்லலாம், C என்ன சொல்லலாம், we can write as a D ன்னு எழுதலாம், ரைட்? Next one is that, இப்போ சரி, இது C, not இது C. இது என்ன பாயிண்ட், E point, not E. So this is E point. Because இது சேர் இடம் தான் E point இல்லையா? எஸ். ஸோ இங்க பாருங்க, இப்போ என்ன கனெக்ட் பண்ண, ஏவையும் டியும் கனெக்ட் பண்றேன். ஏங்கிறது என்ன, ஏவையும் டியும் கனெக்ட் பண்றேன், லைக் திஸ். இது புரிஞ்சுதா, ஐடியா புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, ஏபி, வாட் இஸ் ஏபி, இது பி, இது ஏ, வாட் இஸ் 5 ohm, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஏ பிசி, வாட் இஸ் பி, இது பி, இது சி, என்ன சொல்லலாம், 2.5. நெக்ஸ்ட் ஒன், F and E, FE எங்க இருக்கு, F இங்க இருக்கு, E இங்க இருக்கு, எவ்வளவு, 3. Next one, D and E, D and E எவ்வளவு, 1.5. புரியுதா, எல்லாத்துக்கும் புரியுதா சர்க்யூட்? சார் பிரேக் ப்ளீஸ், சார் பசிக்குது. முடிஞ்சிருச்சு, இதுதான் லாஸ்ட் ப்ராப்ளம், தட்ஸ் இட், எண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே, டோன்ட் வரி. ஸோ இப்போ நான் எடுத்துருச்சா? இப்போ பாருங்க, இது பேலன்ஸ் கண்டிஷனை நான் பார்க்கலாமா? பேலன்ஸ் கண்டிஷனை இதை நான் ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ் கண்டிஷன் பாருங்க பார்க்கலாம். 5 R1 by R2, 5 divided by 2.5 is equal to 3 divided by 1.5.
இது cancellation இருக்கு 2, இது cancellation 2. Yes, it is a balanced condition. நாம எதை remove பண்ணிடலாம், இந்த பார்ட்டை remove பண்ணிடலாம். Yes, it is a balanced Weinstein condition. We can remove this part. Yes or no? Are you getting my point? Clear? இப்போ சர்க்யூட் என்னவா மாறிடும், இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சர்க்யூட் என்னவா மாறிடும், ட்ரை வித் திஸ். ஸோ நான் இது எழுதுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சி ஜஸ்ட் again, இப்போ சர்க்யூட் என்னவா மாறிடுச்சு பாருங்க. This is what 1.5, then this is what ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆயிருச்சு, then this is one another part, then finally this is what 1/3. so இதை ஆட் பண்ண அப்படின்னா will this is what is it 5.5. this is what resistor value. yes or no? complete பண்ணிருக்க பார்க்கலாம். answer, try to answer this one. come on. so இப்போ பாருங்க, இது 5, இது என்னது 3, இது என்ன சொல்லலாம் 2.5, this is what 1.5. so இது எப்படி இருக்கு பாருங்க, இது ரெண்டு என்னவா இருக்கும், சீரிஸ் காம்பினேஷன் என்னவா இருக்கும் 8 ஆயிரும். இது ரெண்டு சரி, இது சீரிஸ் காம்பினேஷன், ஏன்னா இது ரெண்டு கனெக்ட் ஆயிருக்கு, சீரிஸ் காம்பினேஷன். 2.5 divided by 2.5 1.5 என்ன கிடைச்சிரும் 4. so இது ரெண்டு எப்படி இருக்கும், so இதை நான் சால்வ் பண்ண அப்படின்னா if we solve this one, because இதோட ரெசிஸ்டர் 8, இதோட ரெசிஸ்டர் 4. so இதை நான் எப்படி சால்வ் பண்ண அப்படின்னா, இதை சால்வ் பண்ணா என்ன கிடைச்சிரும், so this one, this is become 8, இது என்ன சொல்லலாம், this is become 4. இதை நான் சால்வ் பண்ணா என்ன சொல்லலாம், parallel combination. அப்படின்னா 8 into 4 divided by 8 plus 4, ஏன்னா parallel combination, multiplication divided by addition. 8 into 4, so இது என்ன சொல்லலாம் 8 into 4 divided by 12. so இதை cancel பண்ணா 3, so என்ன கிடைச்சிரும் 8/3. so இதோட வேல்யூ 8/3. so இங்க பாருங்க, இந்த மூணும் 5.5 1.5 8/3 1/3 எல்லாமே என்ன காம்பினேஷன், சீரிஸ் காம்பினேஷன். can we calculate this? calculate பண்ணுங்க பார்க்கலாம். 1.5 5.5 என்ன கிடைச்சிரும் 6 7 ஆயிருக்குமா, 7 பிளஸ் இது என்னது 8/3 plus 1/3 R equivalence ஓட வேல்யூ, ரைட். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருங்க பாருங்க, எஸ் 9/3 9/3 7, 9/3ங்கிறது என்ன சொல்லலாம் 3, 7 plus 3 10, R equivalence ஓட வேல்யூ என்னது 10 mho. is it clear? R equivalence ஓட வேல்யூ 10 mho. ஸோ I ஓட வேல்யூ என்னது 5. ஸோ 5 ஓட வேல்யூ 5 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, சரி V ஓட வேல்யூ 5 எடுத்துட்டேன்னா I ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் V/R, V ஓட வேல்யூ 5, R ஓட வேல்யூ 10, கேன்சல் பண்ணா 1/2 0.5. so what is the answer is that 0.5 is the answer. is it clear? so this is question is that, so it is not 2 ampere, so it is a 0.5. check பண்ணுங்க முத்துக்குமரன். yes it is a Ranjit. yes good, you are doing good Ranjit. சமயமா பண்ணிட்டீங்க ரஞ்சித். yes good doing good. யாராவது டவுட் இருக்கா அதுல? yes. so now I'll end up here. so next class la enna naama discussion panna porom appadina, so very important Ranjit. yes good. okay, next class la 1/8 plus 1/4 sir, 1/8 plus 1/4 engada 1/8 by 1/4, how it will come, where 1/8 by 1/4, final answer dhaan kekran current oda value. okay finally, so next class I am going to discuss that circuit problems. listen, I am going to discuss the Kirchhoff law discussion panna pora and power. every year power question is very important. power question illada NEET question paper irukadu, so power is very important. power ஓங்கி அடிச்ச 1 ton weight மாதிரி power தான் important. okay, உங்களோட power எவ்வளவு இருக்குன்னு தெரியல, so don't miss that next class. okay, so I am going to discuss next class I am going to discuss circuit problem, especially KCL KVL, IPL and ICL. IPL no, so only KCL and KVL. okay, I am going to discuss, and also I am going to discuss cells, and finally I am going to discuss what is a very important topic is a power concept. நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ற கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஃபேஸ் பண்ற ஒரே ஒரு டாபிக் என்னது பவர். பவர்ல தான் எப்படி ரெசிஸ்டர் பவர் ரிலேஷன் கால்குலேட் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷனா இருப்பாங்க. so I am going to explain that clear way. okay, don't miss the video next class. so we'll discuss, we'll see in next class. thank you to all. பசிக்குது இல்லையா? so பசிக்குது, சாப்பிட தான் முக்கியம். next live எப்போ சார்? alternative days, Monday is the next live on Monday. don't miss that live. same 6 o'clock or 7:30. okay, same 7:30 la start பண்ண போறோம். so don't miss that. உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சீரியஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். if you follow this series you can score 150 plus in physics. especially for 12th session I am discussing that you can able to score
12th partல 23 question கேட்பாங்க, 23 into 4 nearly you can able to score 90 plus question, 90 plus mark எடுக்கலாம். Even 12th மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி 12th கம்ப்ளீட்டா புரிஞ்சுட்டு 11th 1 or 2 டாபிக், ஒரு 5 டாபிக்ல யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ 1 dimensional motion and 2 dimensional motion இதை பர்டிகுலரா நீங்க டிஸ்கஷன் பண்ணீங்க அப்படின்னா, கிளியரா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, யூ கேன் ஸ்கோர் 120 பிளஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, 5 டாபிக், 11th 5 டாபிக், 12th எல்லா டாபிக் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா 120 பிளஸ் ஸ்கோர் பண்ணலாம். 120 பிளஸ்னாவே உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் பிசிக்ஸ்ல. ஓகே, ஐ நோ தட் பிசிக்ஸ்ல 120 எடுக்க முடிஞ்சு அப்படின்னா கெமிஸ்ட்ரியில டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் 150 பிளஸ். கெமிஸ்ட்ரியிலே 150 பிளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பயாலஜில யூ கேன் கிராக் நியர்லி 130 பிளஸ். 130, 150, 120, you can crack the exam. You will get MBBS seat next year. But don't miss this series. Saroda miss panniradinga, ennoda class miss panniradinga. If you miss this series, definitely you will be the loser. Okay, engalukku vadhu illa, naanga eppo edukra mariya da edupom. But definitely you will be the loser. Okay, so we'll discuss next class. Dayavu seidhu share pannunga, subscribe pannunga. Pasikide. Thank you.